ஆதிக்க எதிர்ப்பு போர்க்களத்தில் அஞ்சாது போராடி தியாக பெருமாட்டியாக அனைவராலும் மதிக்கப்படுகிற மீனாட்சி அம்மாள் அவர்களுடைய புகழ் வாழ்க, அவர்களது பெருமை ஓங்குக. அவர்கள் நெஞ்சிலே நிறைந்திருந்த இந்திய ஆதிக்க எதிர்ப்பு உணர்ச்சி கால கடுந்தீயாக கடை தீயாக ஓங்கி எழுக என்று கூறி மலர்களை தூவிவிட்டு என் உரையை தொடங்குகிறேன். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருவும் மணல் தருவும் முன்தோன்றி பூத்ததுவும் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் குற்றம் போற்றியதும், இந்த விண்ணும் மண்ணும் உயர்ந்த மலை சிகரங்களும் பாய்ந்தோடும் நீரோடைகளும் பொங்கியிடும் அலைகளை தாங்கிய கடலும் இருக்கும் வரை இந்த பூவுலகில் பூமி பந்தில் கடைசி மனிதன் வாழ்கிற வரை என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய, உலகிலே ஆயிரம் ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் அத்தனைக்கும் மூத்த மொழியாக இவள் என்று பிறந்தவள் என்று சூழ்களை வாணர்களாலும் கண்டறிய முடியாத எங்கள் உயிரினும் இனிய செந்தமிழ் மொழியே வாழ்க. இந்த மாபெரும் கூட்டத்தில் திராவிட இயக்கத்தினுடைய எக்கு கோட்டையாக நான் நெடுங்காலமாக கல்வி வருகிற சூலூர் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்திய ஏகாதிபத்தியம் எனும் தலைப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் ஆர்வீர் சகோதரர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களே, கழகத்தின் பொருளாளரும் அனலும் புனலும் கலந்த உரைதனை மேடையிலே இருந்தும் ஈழ வாழேந்தியாக ஏடுகளிலே எழுதியும் இந்த இயக்கத்தின் லட்சோப லட்சம் தொண்டர்கள் நெஞ்சிலே இடம்பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளர் என் ஆழ்வியல் இளவன் நெய்வேலி செந்திலதிபன் அவர்களே, ஓலை குடிசையிலே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்து முதலாக நான் ஒரு பொது நிகழ்ச்சியிலே தென்னாட்டிலே நான் பேச வருமுன் செவியிலே விழுந்த உரை கேட்டு திகைத்து போன நான் தரை அருந்தமிழ் சொற்களை அடுக்கடுக்காக வர்ணிக்கிறாரே இந்த தம்பி என்று பக்கத்திலே அழைத்து எந்த ஊர் என்று கேட்க, கழுகுமலைக்கு பக்கத்திலே இருக்கிற கரடிகுளம் என்கின்ற கண்மிடிக்காத பட்டிக்காடு என்று அவர் சொல்ல, என்னோடு தம்பி நீ சென்னைக்கு வா, தாயகத்திலே இருந்து கொள், அந்த அலுவலக பணிகளை ஆற்றுவது மட்டுமல்ல, மேடைகள் பேசவும் சங்கொலியிலே எழுதவுமாக உன்னுடைய வரகவி ஆற்றல் பயன்படுத்தும் என்று நான் அழைத்து வந்து இன்றைக்கும் இந்த இயக்கத்துக்கு ஒரு போர்க்கருவியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆர்வீர் தம்பி வரகவி மணிவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு பல்லாண்டு காலமாக திராவிட இயக்கத்துக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக அவைத் தலைவர் டாக்டர் கலைஞரின் பெயர் தாங்கிய தம்பி சூப்பே கருணாநிதி அவர்களே, மாவட்ட பொருளாளர் அன்பிற்குரிய தி.க. நடராசன், மாவட்ட துணை செயலாளர்கள் தங்கவேலு, இயேசுதாஸ், கவிதா,
விசுவாசத்துக்கும் நன்றிக்கும் இலக்கணமாக எந்நாளும் திகழ்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 62 போராட்டத்தில் சிறையில் இருந்தபோது அவர் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு சென்னை அரசு பொது மருத்துவமனையிலே அறிஞர் அண்ணா சிகிச்சை பெற்று வந்த காலத்தில் MBBS முடித்துவிட்டு ஹவுஸ் சர்ஜனாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பணிவிடை செய்வதையே தன்னுடைய கடமையாக கொண்டு அதன் பிறகு இவருக்கு நீங்கள் இந்த ஊரில் மருத்துவராக பொறுப்பேற்கலாம் என்ற அரசாணையை அண்ணாவிடம் கொண்டு போய் காட்ட அறிஞர் அண்ணா அவர்கள் 4.5 பக்கத்துக்கு அவர் தன்னுடைய எழுதுகோலை எடுத்து டாக்டர் கிருஷ்ணன் ஒரு லட்சியவாதி, உயர்ந்த மருத்துவ சேவை செய்வதற்கு தகுதியானவர் என்று அவரை பற்றி பாராட்டி 4.5 பக்கம் கையால் எழுதிய பெருமை வேறு யாருக்கும் தமிழ்நாட்டிலே கிடைத்ததில்லை என்ற வகையில் அவர் நாடாளுமன்ற வேட்பாளராக வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிட்ட போது அறிஞர் அண்ணா அவர்கள் டாக்டர் கிருஷ்ணனை பற்றி எழுதிய அந்த கடிதத்தை லட்சக்கணக்கான பிரதிகளை எடுத்து அப்பொழுது மாவட்ட செயலராக திகழ்ந்த என் அன்பு சகோதரர் RT மாரியப்பனும் மற்றவர்களும் வீடு வீடாக சென்று அண்ணாவினுடைய பாராட்டு மடலையே வாக்கு கேட்கின்ற அழைப்புதலாக தந்தார்கள். 2 முறையும் நாடாளுமன்றத்திற்கு மறுமலர்ச்சி திமுக சார்பிலே வெற்றி பெற்று சென்றார். அவரை வளைப்பதற்கு சிலர் முயற்சித்ததுண்டு. நீங்கள் அடிமாறி எங்களோடு வந்தால் 15 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு தொழிற்சாலை அமைத்து தருவோம் என்று சிலர் ஆசை வார்த்தை கூறியதுண்டு. மடியும் வரை நான் வைகோவின் நிழலியதான் நிற்பேன் என்று சொன்ன என்னுடைய அன்பு சகோதரர் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களே, உயர்நிலை குழு உறுப்பினர், ஜிப்ரால்டர் கோட்டை என்று கொங்கு மண்டலத்தை நான் வர்ணிக்கின்ற வகையில் கழகத்துக்கு பாடுபட்ட ஆர்வீர் சகோதரர் RR மோகன்குமார் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பக்கத்துணையாகவும் பாடுபடும் செயல் வீரராகவும் செயல் மாமணியாகவும் திகழ்ந்து எங்களுக்கெல்லாம் ஊக்கத்தை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, எந்த துரோகத்தாலும் இந்த இயக்கத்தை வீழ்த்த முடியாது என்பதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் BNR அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கணபதி செல்வராஜ், முகன்வேல் செந்தில்குமார், R நாகராஜ், புத்தரசல்மணி, முருகன், தமிழரசு, கோபால்ராஜு, மகேந்திரவர்மன், சங்கேஸ்வரன், சேகர், KK கணேசன், சிவகுமார், KK சேதுபாஸ்கரன், முன் கோபால், ஈரோடு வீரகுமாரன், கோ ராமதாஸ் உள்ளிட்ட கழகத்தின் காப்பாளர்களே, சூலூர் ஒன்றிய வடக்கு செயலாளர் யுவராஜ் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற மாமன்ற உறுப்பினர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, நகரங்களின் வட்டக்கழக செயலாளர்களே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, பேரறிஞர் அண்ணாவின் தம்பிகளே, இந்த நிகழ்ச்சியை சற்று தொலைவில் இருந்தாவது கேட்போம் என்று செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற பெருந்தன்மை வாய்ந்த தமிழகத்தின் எதிர்காலத்தையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற இந்தியா கூட்டணியின் அங்கமாக திகழும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அங்கம் வகிக்கின்ற அரசியல் கட்சிகளான காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதை போல பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு மண்டலத்தின் உரிமையாக காப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த என் அரும் தோழர்களே, ஜனநாயகத்தின் அடித்தளம் பத்திரிகை சுதந்திரம் தான், கருத்து சுதந்திரம் தான். அதற்கு காவலாக நிற்கின்ற விழிகளாகவும் செவிகளாகவும் மக்களாட்சிக்கு துணை நிற்கின்ற தொலைக்காட்சி ஊடகங்களின் நண்பர்களே, பத்திரிகை செய்தியாளர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற எனது பாசமிகு தாய்மார்களே, மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக பாயும் ஈட்டிக்கும் இமை கொட்டாது மாறு காட்டுகின்ற கூட்டம் எங்கே? அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாலிப வேங்கைகள் கூட்டம் என்று நான் சொல்லி மகிழத்தக்க தகுதியை தந்திருக்கின்ற கழகத்தின் கண்மணிகளே, இளம் தலைமுறையினர் திராவிட இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அறிவாசான் தந்தை பெரியாரை, அவரது லட்சியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். தூத்துக்குடியிலே இருந்து ஜான்சிபார் வரை, டிம்பக்ட் வரை பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த பூவுலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் இதய சிம்மாசனத்திலே அறிஞர் அண்ணா வாழ்கிறார் என்று 64 இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி பத்திரிகை பாராட்டியதே அந்த அறிஞர் அண்ணாவை பற்றி, அவரது தியாகம் நிறைந்த வரலாற்றை பற்றி, தன்னலவற்று தமிழ் தாய்க்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் அவர் ஆற்றிய பணிகளை பற்றி இளம் தோழர்கள், வாலிப பிராயத்தினர், 25 வயதுக்கு மேற்படாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய அந்த இளம் தம்பிமார்கள், இளம் தோழர்கள் தந்தை பெரியாரை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றியும் திராவிட இயக்கத்தின் தியாக வரலாற்றை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அவா நிறைவேறும் ஒரு நாள் வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். நான் 31 ஆண்டுகள், ஏறத்தாழ 30 ஆண்டுகள் 6 மாதம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இயங்கினேன். 1964 மாநில கல்லூரியிலே பொறியியல் முதுகலை முதலாண்டு படித்துக் கொண்டிருந்த நான், அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி கோகலே மண்டபத்தில் கட்டணம் செலுத்தி உரை கேட்கக்கூடிய அந்த சிறப்பு கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்திய ஏகாதிபத்தியம் என்பது குறித்து உரையாற்றிய அதே வேளையில் முதலாக சென்னை பட்டணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேளையிலே நான் உரையாற்றிவிட்டு அன்று இரவு மொழிப்போர் தளபதி அண்ணன் எல் கணேசன் அவர்களும், அதற்கு சேனாதிபதியாக இருந்த விருதுநகர் சீனிவாசன் அவர்களும், நுங்கம்பாக்கத்திலே இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்களினுடைய இல்லத்திற்கு அந்த இரவு வேளையிலே சென்ற போது என்னை பார்த்து, அண்ணா அவர்கள், நீ இன்று நன்கு பேசினாய், நீ எங்கிருந்து வருகிறாய், எந்த ஊர், சொந்த ஊர் என்று கேட்க, நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோவில் வட்டத்தில் உள்ள கலிங்கப்பட்டி என்கின்ற கிராமத்தை சேர்ந்தவன், மாநில கல்லூரியிலே பொருளாதாரம் முதலாண்டு படிக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையில் அவருடைய பெஞ்ச்மேட்டாக, அவருக்கு பக்கத்திலேயே பச்சையப்பன் கல்லூரி அந்த பலகையிலே உடன் உட்கார்ந்திருந்த பேராசிரியர் வேலாயுதம் அவர்கள்தான் அண்ணாவினுடைய பக்கத்திலே இருந்து நண்பராக இருந்தவர் தான் மாநில கல்லூரியிலே பொருளாதார துறைக்கு
தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார். ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஏறத்தாழ 31 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 25 முறை களங்களிலே கலந்து கொண்டு சிறைக்கு சென்றிருக்கிறேன். அந்த சிறைச்சாலைகளிலே திமுக தோழர்களை தாய்ப்பாசத்தோடு அரவணைத்து எல்லோருக்கும் ஒரே உணவுதான், விஐபிகளுக்கு என்று தனி உணவு கிடையாது, எல்லோரும் அருந்துவது ஒரே உணவுதான் என்று திட்டத்தை வகுத்து அதை போல பார்வையாளர்கள் வசதி படைத்தவர்களுக்கு வந்து பல கூடைகளையும் பிஸ்கட் பாக்கெட்டுகளையும் ரொட்டி துண்டுகளையும் தந்துவிட்டு போவார்கள். வசதியற்ற ஏழை தொண்டர்கள் வீட்டிலிருந்து நேர்காணலுக்கு கூட வர முடியாத நிலைமை இருக்கும். அதனை உணர்ந்து யாருக்கு என்ன பொருளை கொண்டு வந்து பார்வையாளர் காணுதலிலே தந்தாலும் அது அவர்கள் தங்குகிற இடத்தில் அடைக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடாது. அனைத்தும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமுக்கு இங்கே கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட வேண்டும். எல்லோருக்கும் ஒரே உணவுதான். அப்படி வருகின்ற அனைத்தை மொத்தமாக சேர்த்து வைத்து 800 பேர், 1000 பேர், 2000 பேர் என்னோடு பல வேளைகளில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் சமமாக அதை பங்கிட்டு 3 நாட்களுக்கு ஒரு முறை வரிசையிலே நிற்க வைத்து அவர்களுக்கு தந்துவிட்டு கடைசியில் உணவருந்த செல்கின்ற விதத்தில் தான் அந்த சிறைச்சாலையிலே இருந்த தோழர்கள் என் மீது அன்பும் நேசமும் பாசமும் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து மாணவர் இயக்கம் களம் வந்தபோது 1965 ஜனவரி 24ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள். தம்பி, வரப்போகிற ஜனவரி 26 குடியரசு நாள் அல்ல, அது நமது குடிகளுக்கும் நாள். அன்றைக்கு எல்லா இல்லங்களிலும் எல்லா பொது இடங்களிலும் இந்திய எதிர்த்து கருப்பு கொடி பறக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொன்னதனால் முதல் நாள் ஜனவரி 25 லட்சக்கணக்கான மாணவர்கள், கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவிகள் சென்னை பட்டணத்திலேயும் மதுரை நகரிலேயும் திருச்சி நகரிலேயும் ஆங்காங்கு லட்சக்கணக்கிலே திரண்டு சென்னையில் நேப்பியர் பூங்காவிலிருந்து நாங்கள் புறப்பட்டு இந்தி ஒழிக என்ற வீர கர்ஜனை புரிந்து வீதிகளிலே வந்தபோது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து 2 பக்கத்தில் இருந்து பார்த்தார்கள். அப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆட்சியின் ஏவலர்களாக காவல்துறையினர் குதிரைகளின் மீது ஆரோகணித்து வந்து அந்த ஊர்வலத்திலே வந்தவர்களை எல்லாம் சிரம் உடைய தாக்கினார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னர் கடற்கரையில் நம்முடைய மொழிப்போர் தளபதிகள் உரை நிகழ்த்தினார்கள். அதே நாளில் மதுரை மாநகரில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நான்மாடக்கூடலில் குதிரை குழம்புகளின் ஓசையோடு சங்கத்தமிழும் சேர்ந்து ஒலித்தது என்று சொல்லப்படுகின்ற மாமதுரையில் மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு இந்திய எதிர்த்து போராட்ட களத்துக்கு வர அப்பொழுது படித்துக் கொண்டிருந்த நினைவிலே வாழும் என் ஆர்வீர் நண்பன் காளிமுத்துவும் காமராசுவும் அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை தெருவிலே முனையிலே இருந்து பகிரங்கமாக தீயிட்டு கொளுத்தி அப்பொழுது அந்த மாணவர்கள் பலர் தாக்கப்பட்டு ரத்த காயங்களோடு கீழே விழுந்த அந்த செய்தியும், அதே போல எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாவேந்தன் பாடல் வரிகளை உச்சரித்தவாறு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே லட்சக்கணக்கான மாணவர்கள் வீர முழக்கமிட்டவாறு வீதியிலே வந்தபோது எதிர்த்து வந்த காவல்துறை கண்மண் தெரியாமல் துப்பாக்கிச் சூடு நடத்திய வேளையில் சிவகங்கையிலே பிறந்த வேங்கை ராஜேந்திரன் என்று அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் தொண்டையிலே குண்டு பாய்ந்து அந்த இடத்திலேயே கீழே விழுந்து மடிந்த செய்தியும் எங்களுக்கு வர நாங்கள் கல்லூரி விடுதியினுடைய அந்த
வளாகத்துக்குள்ளே கூட்டம் போட்டு சிவகங்கை ராஜேந்திரன் ரத்தம் சிந்தி மடித்து விட்டார் ஒரு மாணவன். நாம் போராட்டத்தை தொடர்வதுதான் சரி என்று நாங்கள் போராட தொடங்கிய அந்த வேளையில் தான் தேனாம்பேட்டையிலே லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் அவருடைய வீட்டிற்கு முன்னால் ஏற்றப்பட்ட கருப்பு கொடியை கீழே இறக்குகிறாயா இல்லையா என்று 100க்கு மேற்பட்டவர்கள் SSR வீட்டை சூழ்ந்து கொள்ள எதற்கும் அஞ்சாத அந்த சேடவட்டி சிங்கம் கையிலே துப்பாக்கி எடுத்துக்கொண்டு எவனடா வருகிறவன் வீட்டுக்குள்ளே நுழைந்து பார் என்று சொன்னதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் கொண்டு வந்து அடைக்கப்பட்டார். இந்த போராட்டம் தொடர்ந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வேளையில் இந்த போராட்டத்தை உந்து சக்தியாக ஊக்குவிப்பவர் கோபாலபுரத்திலே இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்று சொல்லி அவரை மாலை வேளையிலே கைது செய்து போலீஸ் வேனிலே ஏற்றி இரவோடு இரவாக அவர் நெஞ்சு வலிக்கிறது என்று சொல்லியும் திருச்சிராப்பள்ளிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து மதுரைக்கு கொண்டு போய் மதுரையிலே சற்று நேரம் அடைத்து வைத்திருந்த போது மதுரையின் மாவீரன் முத்து அங்கே கலைஞரை காண சென்ற போது காவல்துறையினர் அவரை நாங்கள் இப்பொழுது தெற்கே நோக்கி கொண்டு செல்கிறோம் என்று பாளையங்கோட்டையினுடைய தனிமை சிறைச்சாலையில் அங்கே 150 அறைகள் இருக்கின்றன. அந்த குவாரண்டைனில் ஒரே ஒரு அறையில் கலைஞர் அவர்களை பூட்டி வைத்து இந்த செய்தி பரவிய வேளையில் மாணவர் போராட்டம் உச்சகட்டத்தை அடைய அண்ணா அவர்கள் பாளையங்கோட்டை சிறைக்கு சென்று கலைஞரை நேர்காணல் செய்த போது கலைஞர் அவர்கள் எதை பற்றியும் கேட்காமல் தர்மபுரி இடைத்தேர்தல் வருகிறதே அண்ணா, என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன பணிகள் நடக்கின்றன என்று அவர் கேட்க அதன் பின்னர் அவர் விடுதலை பெற்ற நாளில் திருநெல்வேலி நகரத்திலே கூட்டம் நடைபெற்ற போது நானும் அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அண்ணா அவர்கள் அப்போதுதான் சொன்னார், நான் மத்திய சிறைச்சாலையின் வாசலை திரும்பி பார்த்த போது தன்னை வெல்வான் தரணியை வெல்வான் என்ற பொன்னெழுத்துக்களால் வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தன்னை வென்றவர்தான் இந்த மேடையிலே நமது பாராட்டை பெறுகிறார் என்று அண்ணா அவர்கள் வர்ணிக்க, இந்த போராட்ட காலத்தில் தமிழ்நாட்டு காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று முதலமைச்சர் தகவல் கொடுக்க டெல்லி ஏகாதிபத்தியம் எல்லைப்புறத்திலே இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய இந்திய ராணுவத்தை, பகை நாடுகளின் படையெடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய இந்திய ராணுவத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பி எந்திர துப்பாக்கிகளோடு அவர்கள் போராட்டம் நடத்துகிறவர்களை கண்ட இடத்திலே சுட்டுக் கொண்டு அதிகமான உயிர் பலி கொடுத்தது தமிழ்நாட்டில் இந்த கொங்கு மண்டலம் தான். விழுந்த பிணங்களின் எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக மதுக்கரை காடுகளிலே கொண்டு வந்து பெரிய பள்ளத்தை தோண்டி துப்பாக்கி சூட்டிலே இறந்து போன தமிழர்களை, வாலிபர்களை, அந்த பிரேதங்களை அதிலே வீசி பெட்ரோலை தின்னாக மேலே ஊற்றி தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கினார்களே. அப்படிப்பட்ட அந்த தியாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த நிலையில் மாணவர்கள் பொங்கி எழுந்து ரயில்வே ஸ்டேஷன்களை கைப்பற்றினார்கள், தபால் ஆபீஸ்களை கைப்பற்றினார்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களை கைப்பற்றினார்கள். சீறி எழுந்தது செந்தமிழ்நாடு, புயல் வீசுகிறது, அதை புறப்படட்டும் என்ற வகையில் தமிழகம் எங்கும் அப்படி ஒரு போராட்டத்தை எவரும் கண்டிருக்க முடியாத நிலையில் தான் நினைவூட்டுகிற வகையில் 1964 ஆண்டு ஜனவரி திங்கள் 24 நாள் இரவு வேளையில் கீழப்பழூரிலே இருந்த சின்னசாமி தன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மனைவி திராவிட செல்வியையும் மகளையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த ஒரு டின் பெட்ரோலோடு திருச்சி ரயில்வே சந்திப்புக்கு வந்து
அந்த ரயில்வே சந்திப்பிலேயே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டவாறு அவன் அங்கே கருகி விடிந்தான். இந்த செய்தி பேரறிஞர் அண்ணாவுடைய உள்ளத்தை உலுக்கியது. இந்த போராட்டத்தினுடைய முதல் தியாகியாக அவர் இருந்தாலும் அதற்கும் முன்பு 1938 ஆண்டில் ஆரியர் புரட்டும் இந்தி ரகசியமும் என்று குடியரசு ஏட்டிலே மணல் தீட்டிய தந்தை பெரியார் அவர்கள், அவர் அந்த காலகட்டத்தில் இந்தியை எதிர்த்தே தீர்வேன், இந்த நாட்டுக்குள்ளே நான் உழையோட மாட்டேன் என்கிற போது ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக இருந்து இந்தியை கட்டாய பாடமாக அறிவிக்கின்ற வேளையில் நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று நீதிபதி கேட்டபோது, நீங்கள் ஏற்கனவே ஒரு முடிவெடுத்துக் கொண்டு எனக்கு தண்டனை தருவதென்று முடிவெடுத்துக் கொண்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். உங்களிடம் நான் வாதங்களை எழுப்பி என்ன பயன்? அதிகபட்சம் என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுங்கள். மிக மோசமான வசதிகளே இல்லாத சிறைச்சாலை எதுவோ அங்கே என்னை அனுப்புங்கள் என்று பெரியார் அங்கே கர்ஜனை புரிந்தார். நீதிபதி 3 ஆண்டு காலம் உங்களுக்கு கடுங்காவல் தண்டனை என்று அறிவித்த போது அந்த ஈரோட்டு சிங்கம் கலகலவென சிரித்துக் கொண்டு போட்டிருந்த மஞ்சள் நிற சால்வையை ஒரு பக்கமாக இழுத்து போர்த்திக் கொண்டு 3 வருடம் என்று திரண்டிருந்த கூட்டத்துக்கு மத்தியிலே மகிழ்ச்சி வங்க சொல்லிவிட்டு அவர் வெள்ளாடி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார். அந்த காலகட்டத்தில் தான் இந்த போராட்ட களத்திலே ஈடுபட்ட நடராசனும், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த நடராசனும், நாடார் சமூகத்திலே பிறந்த தாளமுத்துவும் ஒருவரின் ஒருவராக சிறைச்சாலையிலே மடிந்தார்கள். அந்த சோதனைகள் மிகுந்த வேளையில் சகோதரி மீனாட்சி அம்மாளை போராடியவர்களில் ஒருவர்தான் பல்லடம் தங்க சிங்கம் பொன்னுசாமி. பல்லடம் பொன்னுசாமி முதலமைச்சர் ராஜாஜி வீட்டுக்கு முன்னாலே போய் உண்ணாவிரதம் இருந்தார். அவர் எதிரே ஒரு பாம்பாட்டியை பிடித்து நாகப்பாம்பு நலபாம்பு ஒன்றை கொண்டு வந்து அவருக்கு முன்னாலே போட்டார்கள். நாகம் சீறியது, நல்ல பாம்பு சீறியது. பல்லடம் பொன்னுசாமி அசையவில்லை அந்த இடத்தை விட்டு. அப்படியே பாம்பு தீண்டினால் தீண்டட்டும், நான் இங்கிருந்து எழுந்து செல்ல மாட்டேன் என்று இருந்த அந்த வீர புதல்வனை தந்த மண்ணில் தான் இன்றைக்கு சூலூரிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட எதிர்ப்பு போராட்ட களத்தில் ரத்தம் சிந்தியும் உயிர்களை கொடுத்தும் போராடியவர்கள் வரிசையில் சிவலிங்கம் அரங்கநாதன், தாளமுத்து நடராஜனுக்கு பிறகு வரிசையாக தீக்குளித்தவர் சிவலிங்கம் சின்னச்சாமி, அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், சத்தியமங்கல முத்து, கீரனூர் முத்து, ராணிமலை சண்முகம், மயிலாடுதுறை சாரங்கபாணி, பீளமேடு தண்டபாணி, இவர்கள் அனைவரும் விஷம் அருந்தியும் தீக்குளித்தும் பாதாதிகேசம் பற்றி எரிய எலும்புகள் படியிரண்டு உடைந்து கீழே விழ உடல் கருகி சாம்பலாக செந்தமிழ் மொழிக்காக உலகில் எவரும் தீக்குளித்தது கிடையாது. வியட்நாமிலே புத்தபிட்சுக்கள் மதத்துக்காக தீக்குளித்த வரலாறு உண்டு. மொழிக்காக அயர்லாந்திலே கூட எவரும் தீக்குளிக்கவில்லை. உனக்கு அயர்லாந்து விடுதலை வேண்டுமா, காலிக் மொழி விடுதலை வேண்டுமா என்று கேட்டபோது அந்த மண்ணின் தலைவனும் சிப்பன் இயக்கத்தினுடைய தலைவனுமான ஏமன் டிபாவரா அவர் சொன்னார், மொழி விடுதலை தான், யாரிக் மொழி விடுதலை தான் எனக்கு முதலில் வேண்டும், மண் விடுதலையை எப்பொழுதும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னதை தம்பிமார்களுக்கு அண்ணா கடிதமாக தீட்ட. துருக்கியிலே ஐரோப்பா கண்டத்தின் நோயாளி என்று வர்ணிக்கப்பட்ட துருக்கியிலே முஸ்தபா கமால் பாட்ஷா இங்கே உருது மொழிக்கும் அரபி மொழிக்கும் இனி நாங்கள் இடம் தர மாட்டோம், எங்கள் துருக்கி மொழிதான் இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக, பள்ளிக்கூட மொழியாக, கல்லூரி மொழியாக இருக்க வேண்டும் என்று அறிவித்து
அதிலே வெற்றியும் பெற்றார். ஜான் விக்லிஃப் பைபிளை என் தாய்மொழியில் தான் படிப்பேன் என்று சொன்னதற்காக நடுவீதியிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு சவுக்கால் அடிக்கப்பட்டார். அந்த ஜான் விக்லிஃபின் வழியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டு இந்திய எதிர்த்து நின்றது. 67 தேர்தல் வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்றது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானார்கள். சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து இனி இந்த செந்தமிழ் நாட்டில் இந்திக்கு இடமே இல்லை, தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் ஆட்சி மொழிகளாக இருக்கும், கல்வி மொழிகளாக கல்லூரி மொழிகளாக பள்ளி மொழிகளாக இருக்கும் என்று சட்டசபையிலே அறிவித்துவிட்டு சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்குவேன் என்று அதற்கு ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றிவிட்டு சங்கரலிங்கனார் 72 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து விருதுநகர் மைதானத்திலே உடல் நலம் குன்றி மடிந்தாரே தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக அந்த தமிழ்நாடு என்ற பெயரை சட்டமன்றத்திலே முழங்கி இனி இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்றுதான் பெயரிட வேண்டும் என்று சொல்லியதோடு மட்டுமல்ல, புற்றுநோய் என்கின்ற அந்த கொடூர மரண கழிவு அண்ணாவை கொத்திய வேளையில் அமெரிக்க நாட்டு மில்லரிடம் சிகிச்சை பெற்று திரும்பி வந்த அண்ணா அவர்கள் மெலிந்த தோற்றத்தோடு இருந்தபோது சட்டக்கல்லூரி மாணவர்கள் நாங்கள் நுங்கம்பாக்கம் அவர் வீட்டிற்கு சென்ற போது வழக்கமாக அணிகின்ற அந்த பனியனை அணிந்து கொண்டு ஜன்னல் ஓரத்திலே உட்கார்ந்திருந்த அந்த மெலிந்த உருவத்தை பார்த்து நாங்கள் கவலையோடு அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் உங்கள் பாசறைகளை எல்லாம் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அண்ணா அவர்கள் கடைசியாக தமிழ்நாடு பெயர் சூட்டு விழாவில் டாக்டர்கள் எச்சரித்தும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது, உங்கள் உடல் நலம் இடம் கொடுக்காத போதும் அவர் அங்கே வந்து இன்றைய கலைவாணர் அரங்கம் அன்றைய பாலர் அரங்கமாக இருந்த அந்த இடத்தில் அண்ணா அவர்கள் அந்த மேடைக்கு வந்தவுடன் அந்த உடம்பை பார்த்துவிட்டு கண்ணீர் விட்டு கதறிய அண்ணாவின் தம்பிகள் எண்ணற்றவர்கள். அந்த கூட்டத்துக்கு நானும் சென்றிருந்தேன் மாணவராக. அப்பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், என்னை டாக்டர்கள் எச்சரித்தார்கள், நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது சட்டசபைக்கு. தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அந்த விழாவை கொண்டாடுவதிலே நான் கலந்து கொள்ளாமல் போனால் இந்த உடல் இருந்து என்ன பயன், இந்த உயிர் இருந்து என்ன பயன் என்று பேசிய போது எல்லோரும் தங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது சொல்றார், வருங்காலத்தில் கட்சிகளிடையே ஆட்சி மாறலாம், புதிய புதிய கட்சிகள் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிற இந்த 3 திட்டங்களையும், தமிழ்நாடு பெயரையும், சுயமரியாதை திருமண சட்டத்தையும், இந்திக்கு இடமில்லை தமிழும் ஆங்கிலமும் என்ற மொழி சட்டத்தையும் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் இனிமேல் மாற்ற முடியாது என்று அந்த கூட்டத்திலே தன் உயிர் பெறுவதற்கு 8 நாட்களுக்கு முன்னாலே சொல்லிவிட்டு போனார். அப்படிப்பட்ட இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்ட களத்தில் நானும் நின்றவன் என்ற வகையில் முதலாக அண்ணாவுக்கு முன்னால் இந்திய ஆதிக்கத்தியம் என்ற தலைப்பிலே பேசியதை ஞாபகம் ஊட்டி அண்ணாவை நெஞ்சிலே போற்றிக் கொண்டிருக்கின்ற சூலூர் மாநகரில் அதே தலைப்பில் நெடிய இடைவெளிக்கு பிறகு நான் இங்கே பேசுவதற்கு காரணம், இன்று கேரளம் நம்மை பின்பற்றுகிறது, மலையாள நாடு நம்மை பின்பற்றுகிறது. இந்திக்கு இனிமேல் எங்கள் கேரள நாட்டில் இடமில்லை, மலையாளமும் ஆங்கிலமும் தான் என்று சொல்ல உட்பட்டு விட்டது. கர்நாடகம் சீறி எழுந்து இந்தியை ஒழித்து கட்டுவோம், தமிழ்நாட்டை பின்பற்றுவோம் என்று கர்நாடக முதலமைச்சர் அறிவிக்கிறார். அங்கே மேற்கு வங்காளத்திலே சகோதரி மம்தா பானர்ஜி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரே, அந்த மேற்கு வங்கம் நாங்கள் தமிழ்நாட்டை இனிமேல் பின்பற்றுவோம், இங்கே இந்தியை வங்காளத்துக்குள்ளே நுழைய விட மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டார். எனக்கு ஞாபகம் வந்தது, மொழி பிரச்சனை மூண்ட காலத்தில் இது பற்றி ஆய்வதற்காக மத்திய அரசு லாங்குவேஜ் கமிஷன் என்று 3 பேரை கொண்ட ஒரு குழுவை நியமித்தது. அதில் ஒருவர் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த சுமித் குமார் சாட்டர்ஜி.
அவர் மட்டும் மற்ற 2 பேரும் இந்தியை ஆதரித்து எழுதினார்கள். அவர் இந்தி இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை உடைத்துவிடும், இந்தி கூடாது, ஆங்கிலமும் அந்தந்த மாநில மொழிகளும் தான் இருக்க வேண்டும் என்று சுமித்குமார் சட்டர்ஜி எழுதியதை நான் நாடாளுமன்றத்திலே மேற்கோள் காட்டியிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் பல வாதங்கள் எடுத்த எடுப்பில் 78 டாக்டர் கலைஞர் என்னை ராஜ்யசபாவுக்கு அனுப்பிய போது மே மாதம் 2ஆம் தேதி 1978ஆம் வருடம் என்னுடைய கன்னி பேச்சில் நான் பேசுகின்ற போது இந்தியை எதிர்த்து ரத்த ஆற்றின் கரைகளிலே எங்கள் செந்தமிழ்நாட்டு இளைஞர்கள் வாலிபர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், 8 பேர் தீக்குளித்து மடிந்திருக்கிறார்கள். இந்தியை ஒருபோதும் நாங்கள் தமிழகத்துக்குள்ளே நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்ற போது அது செத்துப்போன குதிரை என்று மறுநாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் பேசியதை கண்டித்து அதே சபையில் அது செத்துப்போன குதிரை அல்ல, புல்வெளியிலே இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற போர்க்குதிரை, அது எப்பொழுதும் சீறி எழும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் எனக்கு வந்த கடிதம், முதலமைச்சருடைய கடிதம் முழுக்க முழுக்க இந்தி மொழியிலே இருந்ததா. நான் பிரதமர் மொரார்ஜி தேசாயை பார்த்து சொன்னேன், எனக்கு உங்கள் அமைச்சர் ஒருவர் இந்தியிலே கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்தியை எதிர்த்து நாங்கள் எந்திர துப்பாக்கிகளின் முனைகளுக்கு முன்னாலே நின்றவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், நீங்கள் ஒருபோதும் இதை திணிக்க முடியாது என்றவுடன் மொரார்ஜி தேசாய், my young friend, give me that letter என்றார். அந்த கடிதத்தை என்னிடம் கொடுங்கள் என்றார். உங்களிடம் கொடுப்பதற்காக நாங்கள் தகர்ப்போம் உங்கள் முயற்சிகளை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இதோ கிழித்து உங்கள் முகத்துக்கு முன்னால் வீசுகிறேன் என்று நாடாளுமன்ற அனுபவமற்ற நான், சட்டமன்ற அனுபவமற்ற நான், ஊட்டப்பட்ட உணர்ச்சி, அண்ணாவால், கலைஞரால், பெரியாரால் ஊட்டப்பட்ட உணர்ச்சி, திராவிட இயக்க உணர்ச்சி என் நாடி நரம்புகளை ஊடுருவி ஓடுகின்ற குருதி ஓட்டத்தோடு கலந்துவிட்ட காரணத்தால் நாடாளுமன்றத்திலே இப்படி சொன்னேன். இதே போல சொல்லிவிட்டு அரசியல் நிர்ணய சபையிலே டி கிருஷ்ணமாச்சாரி எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ அதே வார்த்தைகளை பயன்படுத்தி நான் do you want Hindi India or United India, நீங்கள் ஒன்றுபட்ட இந்தியா வேண்டும் என்கிறீர்களா அல்லது இந்தி மட்டும் இருக்கிற இந்தியாவை விரும்புகிறீர்களா? இந்தி மட்டும் இருக்கின்ற இந்தியா என்றால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களோடு உங்களுடைய இந்தி ஆதிக்கம் முடிந்து போகும் என்று நான் பேசிக் கொண்டிருந்த போதே இடைமறித்த ஒரிசா மாநிலத்தில் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முத்தப்பிரிய மௌரியா எழுந்து இப்பொழுது நீ சொன்னதை வாபஸ் வாங்க வேண்டும், முடியாது என்று சொன்னால் நீ வாபஸ் வாங்காவிட்டால் do you want Hindi India or United India என்று சொன்ன வார்த்தைகளை நீ வாபஸ் வாங்காவிட்டால் உன்னை இந்த அரங்கத்திலேயே விதித்து துவைப்போம் என்று சொன்னார். இந்த அரங்கத்திலேயே உன்னை விதித்து துவைக்க நாங்கள் உட்படுவோம் என்ற போது நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், தாராளமாக செய்யுங்கள், பட் I will repeat it not once but 1000 times. நான் 1000 தடவை சொல்வேன், இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுகிறவன் அல்லனா என்று கூறிவிட்டு அதே நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியல் சட்டத்தை இந்தியிலே மொழிபெயர்த்த அந்த பிரதியை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலே அங்கீகரித்தால் தான் அது அரசியல் சட்டமாகும். அப்படி அங்கீகரிப்பதற்கான மசோதா வந்த போது எல்லோரும் அதை ஆதரித்த போது நான் அதை எதிர்த்து சொன்னேன். இந்த இந்தியிலே எழுதப்பட்ட அரசியல் நிர்ணய சட்டத்தை பண்டித ஜவஹர்லால் நேருவிடம் கொண்டு போய் சுதந்திரம் கிடைத்த 2வது ஆண்டு இதை சட்டமாக்க வேண்டும் என்று சொன்னபோது நேரு புன்னகைத்தவாறே சொன்னார், வாட் இஸ் தேர் இன் தட் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன், அந்த இந்தி மொழிபெயர்ப்பிலே என்ன இருக்கிறது, இது ரயில்வே கைடை போல இருக்கிறது, இதை தூக்கி மூலைகளை போடுங்கள், இதையெல்லாம் நான் நிறைவேற்ற விடமாட்டேன் என்று நேரு அவர்கள் சொன்னதை நீண்ட காலமாக மனதிலே வைத்திருந்து நண்பர் ராஜீவ் காந்தியினுடைய ஆட்சி காலத்தில் அதை மீண்டும் கொண்டு வந்த போது இந்திய அரசியல் சட்டத்தை
இந்தியிலே மொழிபெயர்த்து அதை மசோதாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அரங்கம், இந்த ராஜ்யசபா, பிறகு லோக்சபா என்று சொன்னபோது இந்த அரசியல் நிர்ணய சட்டம் எதற்கும் உதவாதது. இந்தியிலே இலக்கியம் கிடையாது, இலக்கணம் கிடையாது, அது குதிரைக்காரன் பாஷை. எங்கள் மொழியிலே இலக்கியம் உண்டு, இலக்கணம் உண்டு, அந்த உயர்தனி செம்மொழியிலே காவியங்கள் உண்டு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே அவையிலே சொன்னார், என் முன்னோர்கள் மூத்தோர்கள் உச்சரித்த தமிழ் மொழியை, கவிஞர்கள் யாத்த இலக்கியங்கள் யாத்த தமிழ் மொழியை, ஆயிரக்கணக்கான இலக்கிய புதையல்களை கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக இந்த நாட்டிற்கு ஆக்குகின்ற வரையில் நான் மனநிறைவு கொள்ள மாட்டேன் என்று அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியதை நான் அப்பொழுதும் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். 78 80களிலே அண்மையிலும் நான் மேற்கோள் காட்டினேன். அப்படி அண்ணா அவர்கள் சொன்னதை போல 8வது அட்டவணையிலே இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கினால் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு நீடிக்கும். இல்லையே தர்ம சத்சத் என்ற ஒரு பெயரிலே ஒரு மாநாட்டை RSS கூட்டமும் இந்துத்துவா கும்பலும் பாரதிய ஜனதா கட்சியின் பின்னணியோடு அலகாபாத் என்று அழைக்கப்படுகிற அந்த ஊரை பிரயாக் நகர் என்று மாற்றி அமைத்துவிட்டு 2022ஆம் ஆண்டு அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டில் தர்ம சன்சத் என்ற ஒரு முழக்கத்தை வைத்து 32 பக்கத்திலே ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள். உங்களிலே பல பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டு அரசியல் மேடைகளிலே யாரும் இதை பற்றி பேசுவதும் கிடையாது. அவர்கள் அந்த மாநாட்டிலே கொண்டு வந்த 32 பக்க பிரகடனத்தில் முதல் வரி என்ன தெரியுமா? இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்க கூடாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இனி இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, இனி இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இந்த நாட்டின் தலைநகரம் இனிமேல் டெல்லி பட்டணம் அல்ல, RSS உதயமான வாரணாசி. அதோடு நிறுத்தவில்லை அவர்கள். இந்தியும் சமஸ்கிருதமும் தவிர இந்த நாட்டில் எந்த மொழிக்கும் அங்கீகாரம் கொடுக்க கூடாது என்ற அந்த பிரகடனத்தை எதிர்த்து நான் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன். இப்படி பிரகடனம் செய்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை தான் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி வாரணாவ புகழ்ந்து RSS இயக்கத்தை உச்சி மேல் வைத்து மெச்சியிருக்கிறார். அது குறித்து செந்தில் சொல்லும் போது சாவர்கருடைய வீட்டில் தான் அவன் நாதுராம் விநாயக கோஷேயும் நாராயண ஆப்தேயும் சந்தித்து விட்டு வெளியே வந்த போது ஒன்றை சொல்ல மறந்து விட்டார். அவர்கள் கையிலே ஒரு கை துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கை துப்பாக்கியை தந்தது யார்? சாவர்கரா, சாவர்கரினுடைய ஏஜென்ட்களா? சாவர்கரை பற்றி எரிமலை என்ற புத்தகத்தை நான் முழுவதும் படித்திருக்கிறேன். அது ஒரு காலம். அப்படி எழுதிய சாவர்கர் பிரெஞ்சு கடற்கரையிலே சிறை பிடிக்கப்பட்டு வந்த கப்பலிலிருந்து குதித்து தப்பி ஓடி பிரெஞ்சு எல்லைக்குள்ளே நுழைவதற்கு முன்பு அங்கிருந்தவன் கையூட்டு வாங்கிக் கொண்டு மீண்டும் பிரிட்டிஷ் போலீசாரிடம் ஒப்படைத்த காரணத்தால் இங்கே கொண்டு வந்து அந்தமான் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட சாவர்கர் சிறிது காலம் கழித்து ஒரு மன்னிப்பு கடிதத்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எழுதினார். என்னை விடுதலை செய்யுங்கள், நான் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமாகத்தான் நடந்து கொள்வேன் என்று சத்தியம் செய்கிறேன். 2வது கடிதம் மீண்டும் அதே பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு சாவர்கர் என்னை விடுதலை செய்தார், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய புகழ்பாடும் வேலையைத்தான் செய்வேன், உங்கள் அரசுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கடிதம் எழுதியதை யார் மறுக்க முடியும்? எதை வேண்டுமானாலும் சொல்லி எல்லோரையும் ஏமாற்றிவிட முடியாது. அப்படி 2 கடிதங்களை எழுதிய சாவர்கரினுடைய படம் நாட்டின் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே திறக்கப்பட்டது. வெட்கத்திற்கும் வேதனைக்கும் உரிய நாள் என்று நான் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆனால் அதே நாடாளுமன்றத்தில்
அரசியல் சட்டத்தை தீட்டிய உலக மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் படம் அந்த மைய மண்டபத்திலே கிடையாது. அந்த மண்டபத்துக்குள் இருந்துதான் அரசியல் சட்டத்தை அவர் வரையறுத்தார். மோதிலால் நேரு படம் உண்டு, பண்டித ஜவஹர்லால் நேரு படம் உண்டு, பாலகங்காதர திலகர் படம் உண்டு, சித்தரஞ்சன் தாஸ் படம் உண்டு, கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்களின் படம் உண்டு. அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களின் படங்கள் எல்லா பகுதியையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தாலும் அம்பேத்கர் படம் அங்கே கிடையாது. நேதாஜியின் படமும் முதலில் கிடையாது. பின்னர் பல ஆண்டுகளுக்கு பிறகு நேதாஜி படத்தை ஒப்புக்காக கொண்டு வந்து வைத்தார்கள். இதை பற்றி நான் நாடாளுமன்றத்திலே ஒரு முறை அல்ல பல முறை கேள்வி எழுப்பியிருக்கிறேன். நான் கேட்டேன், அம்பேத்கர் படத்தை அரசியல் சட்டத்தை உலகமே போற்றுகிற அளவுக்கு எழுதி குவித்த அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை நீங்கள் ஏன் அதே மைய மண்டபத்தில் திறக்கவில்லை? அங்குதானே அரசியல் சட்டம் அரங்கேற்றப்பட்டது. அப்படி ஒருவேளை திறந்தால் அம்பேத்கரின் படம் நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே வைக்கப்பட்டால் நாடாளுமன்றம் தீட்டுப்பட்டு விடும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்று நான் கேட்டேன். இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியவில்லை. காலம் மாறியது, வருடங்கள் உருண்டு ஓடின. விஸ்வநாத் பிரதாப் சிங் பிரதமரானார், தலைமை அமைச்சரானார். அவர் முதல் பிரதமர் நாற்காலில் உட்கார்ந்திருந்த நேரத்தில் இதே பிரச்சனையை நான் எழுப்பினேன். Honorable Mr. Prime Minister, I want you to clarify your government position. உங்கள் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் படத்தை ஏன் மைய மண்டபத்திலே திறக்கவில்லை? அதை திறந்து வைக்கின்ற ஆணையை நீங்கள் வெளியிடுங்கள். சரித்திரத்திலே விபி சிங் பெயர் என்னாலும் நிலைத்திருக்கும் என்று நான் சொன்னேன். எழுந்து நின்ற விஸ்வநாத் பிரதாப் சிங் ஒரு வார காலத்திற்குள் இந்த அரசு ஆணையிடும், டாக்டர் அம்பேத்கர் படம் மைய மண்டபத்திலே திறக்கப்படும் என்று சொன்னார். அதே போல திறக்கவும் செய்தார். அந்த மண்டபத்திலே அவருடைய படம் அம்பேத்கர் படம் இருக்கிறது என்றால் அதற்கு வித்துவந்தியவன் திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள் வைகோதான் என்ற வரலாற்றை யாரும் மாற்றிவிட முடியாது. நான் அதனால் தான் இப்பொழுது சொல்லுகிறேன், அரசியல் சட்டத்தை நீங்கள் இந்தி மொழியிலே மொழிபெயர்த்து அதை இங்கே நிறைவேற்ற பார்க்கிறீர்களே, இதை நான் எதிர்க்கிறேன் என்று சொன்னபோது அனைவரும் அதை ஆதரித்தார்கள். எல்லா கட்சியும். கடைசியில் வாக்கெடுப்பு வருகிறது. இரவு நள்ளிரவு 1 மணி. இப்பொழுது சற்று நேரத்தில் வாக்கெடுப்பு நடைபெறும். அரசியல் சட்டத்தை இந்தியிலே ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்றவுடன் நான் எழுந்து நின்று எங்கள் அவைத் தலைவர், நான் மிகவும் மதித்த டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்களை பார்த்து சொன்னேன், வாக்கெடுப்பு நீங்கள் நடத்த இருப்பது சரிதான், ஆனால் குரல் வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது, வாய்ஸ் ஓட்டிங் நடத்தக்கூடாது. பெரும்பான்மை இருக்கிறது ஒரு வரியிலே முடித்துவிட்டு போய்விடுவீர்கள். யார் உண்மையில் இந்தியை எதிர்க்கிறார்கள், யார் உண்மையில் போராடுகிறார்கள் என்பதை வருங்கால உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வாக்கெடுப்பு டிவிஷன் முறையில் தான் நடைபெற வேண்டும் என்று நான் சொன்னேன். என் நண்பர்களாகிய பல எம்பிக்கள் எழுந்து இப்பொழுதே நள்ளிரவை தாண்டி 1 மணி ஆகிவிட்டது, யாரும் உணவருந்த கூட செல்லவில்லை, நீங்கள் ஏன் இப்படி பிடிவாதம் காட்டுகிறீர்கள்? வாக்கெடுப்பு மூலமாக முடித்துக் கொள்ளட்டும், உங்களுக்கு ஆதரவும் கிடையாது, டிவிஷன் வேண்டாம், அது 1 மணி நேரம் ஆகிவிட வேண்டாம். வருங்கால உலகத்தில் இதை எதிர்த்தவன் யார், உண்மையில் இதற்கு போராடியது எந்த கட்சி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் டிவிஷன் கேட்கிறேன் என்றேன். வேறு வழியின்றி ஒரு எம்பி கேட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும் என்பது பாராளுமன்ற மரபு. ஒரு எம்பி கேட்டாலும் அதுபடி டிவிஷன் வைக்க வேண்டும் என்பதுதான் பாராளுமன்றத்தில் கடைபிடிக்கப்படுகின்ற மரபு. ஆகவே டாக்டர் சங்கர் தயாள் சர்மா சொன்னார், I have no other option than going for a division என்று சொன்னவுடன் அறை கதவுகள், மண்டபத்தினுடைய ராஜ்யசபாவுடைய கதவுகள் எல்லாம் உடனே பூட்டப்படட்டும் என்றார். அதான் முறை, பூட்டப்படட்டும். ஒரு 10 நிமிட இடைவெளிக்கு பிறகு செக்ரட்டரி ஜெனரல் இந்த ஓட்டு போடுகிற முறையை இப்பொழுது விவரிப்பார் என்று சேர்மன் சொன்னவுடன் செக்ரட்டரி ஜெனரல் எழுந்து
இப்பொழுது ஓட்டு போடுகிற முறையை நான் தெரிவிக்கிறேன். உங்கள் முன்னால் 3 பொத்தான்கள் இருக்கின்றன. ஒன்று பச்சை, ஒன்று சிவப்பு, ஒன்று மஞ்சள். மசோதாவை ஆதரிப்பதாக இருந்தால் பச்சை பட்டனை அழுத்த வேண்டும். சுவரிலே இருக்கக்கூடிய விளக்குகளிலே ஒரு விளக்கு பச்சை ஒளியிலே மிளிரும். எதிர்த்து ஓட்டு போட்டால் சிவப்பு பொத்தானை நீங்கள் அழுத்த வேண்டும். அந்த பல்பிலே சிவப்பு வண்ணம் தெரியும். 2 பக்கமும் ஓட்டு போட விருப்பமில்லை என்றால் மஞ்சள் பொத்தானை அழுத்த வேண்டும். ஓட்டு போட விரும்பாதவர்கள் என்ற அவர்களுடைய பெயருக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திர வெளிச்சத்தில் அந்த விளக்கில் மஞ்சள் ஒளி தெரியும். இது நடந்தது. எல்லோரும் ஓட்டு போட்டார்கள். டிவிஷன் வந்தது. எல்லோரும் அவர்கள் இருக்கைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பொத்தான்களை அழுத்தினார்கள். நான் சிவப்பு பொத்தானை அழுத்தினேன். எல்லோரும் பச்சை பொத்தானை அழுத்தினார்கள். அந்த பாராளுமன்ற சுவரில் இருக்கக்கூடிய அந்த வரைபட உள்ளே பல்புகள், சின்ன சின்ன பல்புகள், 253 பல்புகள் அதிலே இருக்கும். அதிலே பார்த்தால் எல்லாம் பச்சை விளக்குகளாகவே தெரிகிறது. எல்லாம் ஒரே ஒரு சிவப்பு விளக்கை தெரிகிறது. என்னுடைய எண் குறிக்கப்பட்டிருந்த அந்த கட்டத்திற்குள் இருக்கிற விளக்கு சிவப்பாக ஜொலித்தது. உடனே காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் கான்ஃபரன்ஸ் எம்பி என் நண்பர் எழுந்து, முதல்லயே சொன்னோம், எல்லாம் நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாம், பிடிவாதம் பிடித்து இந்த டிவிஷன் கேட்டீங்க, கடைசியில யூ ஆர் லெஃப்ட் அலோன், யூ ஆர் ஐசோலேட்டட், ஒரு தனியாக விடப்பட்டு விட்டாய், உனக்கு ஓட்டை தவிர ஒரு ஓட்டு கிடையாது இங்கே என்ற போது நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், மை டியர் ஃப்ரெண்ட், lion also is alone in the jungle, still is a king. காட்டிலே சிங்கமும் தனியாகத்தான் வருகிறது, ஆனால் காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் என்று நான் சொன்னதோடு மட்டுமல்ல, அதே சபையில் இந்திய எதிர்த்து போராடிய அந்த உணர்வோடுதான் அதற்கு பிறகு நடைபெற்ற அத்தனை போராட்டங்களிலும் அரசியல் சட்டத்தை கொளுத்துகிற போராட்டம் வரையில் இந்திய அரசியல் சட்டத்தை கொடுத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழைப்பு விடுத்து வழியனுப்ப சென்ற டாக்டர் கலைஞரை 6 மாதம் சிறையிலே பூட்டி, மதுரை முத்துவும் காதர் சா உள்ளிட்ட 4 பேரை 1.5 வருடம் சிறை காவலிலே வைத்து, ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் SS தென்னரசு அவர்களை 1.5 ஆண்டு காலம் சிறையிலே வைத்து, அவர்கள் இதையெல்லாம் அரசியல் சட்டத்தை எதிர்த்தவர்கள் என்பதற்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்களே. அதற்கு பிறகு இதே கோவை மாநகரில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை டாக்டர் கலைஞர் அவர்கள் நடத்திய போது கடைசியாக கலைஞருக்கு முன்பு உரையாற்றியது யார் என்று நினைவூட்டுகிறேன் உங்களுக்கு. நான் டெல்லியிலிருந்து விமானத்திலே பறந்தோடி வந்து சென்னையிலிருந்து ரயிலை பிடித்து இந்த மாநாட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அந்த மாநாட்டில் அங்கே கலைஞர் பேசுவதற்கு முன்பு கடைசியாக பேசியவர் இன்றைய முதலமைச்சர் அன்பு சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த மாநாட்டிலே கலைஞர் அவர்கள் சட்டத்தை கொளுத்துவோர் பட்டியலை வாசித்த போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் தலைமை தாங்க போகிறார்கள் என்று போட்டுவிட்டு திருநெல்வேலி மாவட்டம் என்று என் பெயரை உச்சரித்தார். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு திருநெல்வேலிக்கு ஓடி சென்று எல்லா இடங்களிலும் சுவர் எழுத்துக்கள் எழுதி போர்டுகள் வைத்து குறிப்பிட்ட நாளில் இங்கே அரசியல் சட்டத்தை வைகோ கொளுத்துவான் என்பதை பிரகடனம் செய்துவிட்டு வந்தேன். நாட்கள் நெருங்கின. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது, 3 நாட்கள் தான் இருக்கிறது. நான் அன்பகத்துக்கு சென்றேன். அப்பொழுது அன்பகத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது திமுக தலைமை நிலையம். அப்பொழுது அண்ணன் நீலநாராயணன், அண்ணா இருந்த காலத்தில் மாவட்ட செயலாளராக இருந்த நீலநாராயணன் என்னை தனியாக அழைத்து, இன்றைக்கு முரசொலி படித்தீர்களா என்று கேட்டார். இல்லை, பார்க்கவில்லை என்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டத்தை கொளுத்துவதற்கு தலைமை தாங்குவர்கள் பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் இடம்பெற்றிருந்த உங்கள் பெயர் நீக்கப்பட்டு விட்டது. எனக்கு என்ன காரணம் என்று தெரியாது, உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ரகசியமாக இதை சொல்லுகிறேன் என்றார். இவ்வளவு பெரிய தாக்குதலா எழுதி போட்டிருக்கிறார்கள்.
போர்டு வைத்திருக்கிறார்கள். அரசியல் சட்டத்தை நான் எரிக்கப் போகிறேன் என்று. இப்பொழுது ஏன் என் பெயரை எடுத்து விட்டார்கள் தெரியவில்லை என்கிற போது கலைஞர் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார் ஆலிவரோடு. அவர் முன்னிருக்கையில் அமர்ந்திருக்க, பின்னிருக்கையில் அண்ணன் முரசொலி மாறனும் நானும் அமர்ந்திருந்தோம். கார் வீட்டு வாசலிலே நின்றவுடன் அண்ணன் முரசொலி மாறன் எழுந்து வேகமாக சென்று விட்டார். நான் காரை விட்டு இறங்கி மாடி படிகளிலே கலைஞர் கால் எடுத்து வைப்பதற்கு முன்பாக குறுக்கே போய் நின்று கொண்டு, அண்ணே 2 நிமிஷம் என்னை பேச விடுங்க. என்ன ஏன் என் பெயரை எடுத்தீர்கள்? ஒரு சொல்லி அரசியல் சட்டத்தை கொளுத்துவேன் என்று ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறேன் தம்பிமார்கள். நாளைக்கு தெருவிலே நின்று கொண்டு மைக்கிலே புலியவன், ஒலிபெருக்கிலே புலியாக பாய்வான், சிங்கமாக கர்ஜிப்பான், ஆபத்து வந்து விட்டால் ஓடி போய் விடுவான் என்று என்னை கேலி செய்ய மாட்டார்களா? அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற திமுக தொண்டன் அந்த டீ கடை வாசலிலே தலைகள் நிற்பானே, இதற்கே இடம் கொடுத்தீர்கள்? நான் அரசியல் சட்டத்தை கொளுத்துவதென்று அறிவித்து விட்டு ஊரெல்லாம் விளம்பரம் செய்துவிட்டு அதை கொளுத்தாமல் போறார். நான் திமுக கழகத்தினுடைய கண்மணிகளிலே வீரமானவன் என்ற பெயர் இருக்காது. கோழை, பயந்தாங்குள்ளி, பயந்து ஓடிவிட்டார் என்றல்லவா எனக்கு நாளை என்னை எள்ளி நகையாடுவார்கள் என்று சொன்னபோது ஒன்றுமே அவர் சொல்லவில்லை. தலைவர் அவர்களே, தடுத்து நிறுத்துகின்ற முயற்சியிலே இனி ஈடுபடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வேகமாக சென்று, அப்பொழுது செல்போன் கிடையாது, வீட்டிலே ஒலிக்கின்ற அந்த தொலைபேசி தான், அதை ரிசீவர் எடுத்து கீழே வைத்து விட்டேன். கலைஞர் ஒருவரை திரும்ப அழைப்பார். மாலையிலே நெல்லை எக்ஸ்பிரஸில் திருநெல்வேலிக்கு புறப்பட்டு சென்று கோவில்பட்டி ரயிலடியில் இறங்கி என் கிராமமாகிய கலிங்கப்பட்டிக்கு சென்று என் தாயார் மாரியம்மாள் காலில் வழக்கம் போல எங்கு சென்றாலும் அதை செய்வது வழக்கம், காலில் விழுந்து வணங்கிவிட்டு, முக்கியமான வேலையாக நான் திருநெல்வேலி செல்கிறேன் அம்மா, என்னை ஆசீர்வாதம் செய்து அனுப்புங்கள் என்ற போது அவர் கடவுள் பக்தி மிக்கவர் என்பதனாலே என்னை அவர் வணங்குகிற பூஜை அறைக்குள்ளே அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய விளக்கிலே திரியை நெருப்பு வைத்து ஏற்றிவிட்டு தாம்பாளத்திலே இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து என் நெற்றியிலே பூசிவிட்டு, நீ போகிற காரியம் ஜெயமாகட்டும் என்று மாத்திரம் சொன்னார். அதற்குள்ளாக தபால் ஆபீஸிலே இருந்து வந்த அந்த தோழர் எனக்கு வந்த தந்தியை காட்டினார். நீங்கள் அரசியல் சட்டத்தை கொளுத்தக்கூடாது, உடனே சென்னைக்கு திரும்புங்கள் என்று பேராசிரியர் பெயரிலே கலைஞர் தந்தி அனுப்பியிருந்தார். நான் அந்த தந்தியை வாங்கி பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டு நெல்லைக்கு சென்றேன். மாவட்ட செயலாளர் டி.ஏ.கே. லக்குடன் கலைஞர் அவர்கள் சொல்லி பேராசிரியர் பொதுச் செயலாளர் ஒரு தந்தி அனுப்பியிருக்கிறார், நீங்கள் அரசியல் சட்டத்தை கொளுத்தக்கூடாது, என்ன செய்ய போகிறீர்கள் என்று தந்தியை காட்டினார். ஏற்கனவே அந்த தந்தி என் பாக்கெட்டில் தான் இருக்கிறது, கலிங்கப்பட்டிருக்கிற தந்தி, இதையும் கொடுங்கள் என்று பாக்கெட்டிலே வைத்துவிட்டு, எடுத்த முடிவில் மாற்றமில்லை, முன்வைத்த காலை பின்வைக்கும் வழக்கம் மேற்காலத்திலும் எனக்கு இல்லை, நான் அரசியல் சட்டத்தை கொளுத்துவேன் என்று ஏற்கனவே தயாராக கொண்டு வந்திருந்த அரசியல் சட்ட புத்தகத்தையே கையிலே தூக்கிக் கொண்டு நூற்றுக்கணக்கான தோழர்கள் சூழ்ந்து நிற்க, சற்று தொலையிலே நேர்மைக்கு பெயர் போன்ற இலக்கணமான போலீஸ் அதிகாரி டிஐஜி ஜாஃபர் அலி சற்று தொலைவிலே நிற்க, காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி பாண்டியன் ஐபிஎஸ் பக்கத்திலே நிற்க, நான் அரசியல் சட்டத்தை எல்லோரும் திறந்த போது அரசியல் சட்டத்தின் 17வது பகுதியை கிழித்து, இப்பொழுது கையில் இருப்பது இந்திய அரசியல் சட்டம், இதை தீ வைத்து கொளுத்த போகிறேன் என்று தீ வைத்து நெருப்பு வைத்து அந்த தாள் முற்றிலும் கருகி சாம்பலாகிற வரை தீ வைத்து விட்டு நான் அடைக்கப்பட்டேன் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில். அப்பொழுது நான் பேசுகிற போது சொன்னேன், ஓடும் மேகங்களே, நீங்கள் சென்று சென்னை சிறையில் இருக்கிற என் தலைவனிடம் சொல்லுங்கள், உங்கள் தம்பி சட்டத்தை, அரசியல் சட்டத்தை திருநெல்வேலி வீதியிலே கொளுத்து விட்டார் என்று சொல்லுங்கள். பாடி செல்லும் பறவைகளே, நீங்கள் போய் சென்னை காராக்கிரகத்திலே இருக்கக்கூடிய கலைஞரிடம் சொல்லுங்கள், உங்கள் தம்பி நெல்லை சந்திப்பிலே அரசியல் சட்டத்தை கொளுத்தினார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி பேசிவிட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு
ஒரு கடிதம் கலைஞருக்கு எழுதினேன். டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு வணக்கம். தங்கள் கட்டளையை மீறியதற்காக என் மீது ஆத்திரப்படக்கூடாது, நீங்கள் கோபப்படக்கூடாது. உங்கள் பெருமையை, நீங்கள் தலைமையேற்று நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகிமையை தெருவிதிகளிலே இருந்து யாரும் எள்ளி நகையாடிவிடக் கூடாது என்பதற்காக நான் சட்டத்தை கொளுத்தினேன். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் குறளோவியம் தீட்டியிருக்கிறீர்கள், திருக்குறளை பெரிதும் மதிக்கிறீர்கள். அதில் பகை மாட்சி என்கின்ற அந்த படைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் இருக்கிறது. அந்த திருக்குறளின்படி இறைவனே சீறினாலும் வேந்தனே கோபப்பட்டாலும் வீரர்கள் அதற்காக தங்கள் முடிவை மாற்றிக் கொள்ள மாட்டார்கள் என்று அந்த திருக்குறளையும் அந்த கடிதத்திலே எழுதி நான் அனுப்பி வைத்தேன். 3 மாத காலம் கழித்து நான் விடுதலையான பின் நான் சிறையிலேயே ஒரு பிரச்சனையினால் 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததா இன்னிருக்கிற நிலைமையை விட மிகவும் மெலிந்து போயிருந்த நிலையில் அண்ணன் கலைஞர் அவர்களை பார்க்க போன போது அண்ணன் வீரமணி அவர்கள் அங்கே வாட்ட சாட்டமாக இருக்கின்ற நீங்கள் இவ்வளவு மெலிந்து போய்விட்டீர்களே என்று சொன்னபோது ஒண்ணுமில்லைன்னா ஜெயில் நல்லா தான் இருந்தது என்று மாத்திரம் சொல்லிவிட்டு வெளியே வருகிற போது 1000 விளக்கின் அற்புத விளக்கு என்று திமுகவிலே பாராட்டப்பட்ட உசேன் என்னை வந்து கட்டி பிடித்துக் கொண்டான். நீங்க பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்து தலைவருக்கு எழுதின கடிதத்தை என்னைய கூப்பிட்டு அவர் அறையில இந்த கடிதத்தை பார்த்தியா பாரு, நம்ம கட்சியில இவ்வளவு லட்சியம் போய் கொண்ட வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து தெரிந்து கொள்வது உங்கள் கடிதத்தை இடம் காட்டி மெச்சிக்கொண்டார் என்ற போது நான் என் கண்களிலே ஆனந்த கண்ணீர் நிறைந்தது. இதை போல கழகத்தினுடைய மேன்மையை உயர்த்துவதற்காக நான் பாடுபட்டிருக்கிறேனே, அதே மன்றத்தில் அண்ணன் முரசொலி மாறன் இந்தியை எதிர்த்து தனிநபர் மசோதா கொண்டு வந்த போது என்னை அழைத்து வடநாட்டு தலைவர்கள் ஒரு சிலராவது இந்த மசோதாவை ஆதரித்து பேச வேண்டும், நீங்கள் தான் எல்லோரிடமும் நட்பாக பழகுகின்றீர்களே, அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அண்ணன் முரசொலி மாறன் சொன்னார். நான் அந்த அவையில் எல்லோரையும் குலுங்க குலுங்க சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கின்ற பிலு மோடி இருக்கிற இடம் சென்றேன். பிலு மோடி எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்திரா காந்தியே அவருடைய நகைச்சுவையிலே விழுந்து விழுந்து சிரிப்பார். அவர் ஷேக்ஸ்பியரை சொல்லுவார், இதயத்துள்ள அங்கே இருந்து அவர் டெனிசனை எடுத்து சொல்வார். அப்படிப்பட்ட அற்புதமான வாரங்கள் அந்த சபையிலே நடக்கும். மேய்சிலிருந்து போவேன், என்ன ஞானத்தோடு இந்த எம்பிக்கள் பேசுகிறார்கள் என்று. ஆகவே நான் பெருமொழி அவர்களிடம் சென்றேன். அவர் என்னை பிரியமாக நடத்துவார். புபேஷ் குப்தாவும் அப்படித்தான். அவர் என்ன ஒரு உதவி செய்யணும், என்ன எங்க தலைவர் முரசொலி மாறன் இங்கே கொண்டு வந்திருக்கின்ற இந்தியை எதிர்க்கின்ற தனிநபர் மசோதாவில் நீங்கள் ஆதரித்து பேச வேண்டும் அவரை என்றேன். I don't come in the afternoon. After lunch I have to take rest. நான் ஒரு நாள் சபைக்கு பிற்பகலில் வந்தது கிடையாது. டாக்டர்களுடைய அறிவுரைப்படி உணவருந்திய பிறகு நான் ஓய்வெடுப்பது வழக்கம். நான் வர முடியாது என்றார். நான் சொன்னேன், வடநாட்டிலே இருக்கிறவர்கள் எல்லோரும் இந்தி வெறியர்கள் என்றுதான் நீங்கள் தமிழ்நாட்டிலே நினைக்கிறார்கள். அது மாற்றப்பட வேண்டாமா? நீங்கள் இந்தியை உண்மையில் ஆதரிக்கிறீர்களா? நோ நோ நெவர் என்றார். நீங்கள் ஆதரிக்கவில்லை. அது எப்படி தெரியும் ஊருக்கு? வடநாட்டு தலைவர்கள் இதை எதிர்க்கிறார்கள் என்பது நீங்கள் பேசினால் தான் தெரியும். நீங்கள் பேசினால் தமிழ்நாட்டிலே பதிவாகும். வடமுகத்திலும் இதை எதிர்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்ற பெயரும் புகழும் வரும். கொஞ்ச நேரம் யோசித்தார். எஸ், ஐ வில் oblige. நாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை பிரவேசம். ஆமா, நான் வாழ்கிறேன் என்று சொன்னான். நான் வந்து அண்ணன் மாறனிடம் சொன்னேன். அவர் நம்பவே முடியவில்லை. அவர் ஒரு நாள் வரமாட்டாரே. இல்லைன்னா நீங்க கொண்டு வந்த மசோதாவில் அவர் ஆதரித்து பேசணும்னு சொன்னேன். இல்லைன்னா வடநாட்டுக்காரர்கள் எல்லோரும் இந்தி வெறியர்கள் என்றுதான் நீங்கள் தமிழ்நாட்டிலே நினைப்பார்கள் என்று சொன்னேன். வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதே போல குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை 2:30 மணிக்கெல்லாம் சபை கூடுவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னால் தன்னுடைய இருக்கையிலே வந்து அமர்ந்தார். அவர் எப்படி சிரிக்க வைப்பார் தெரியுமா? ஒரு நாள்
அதாவது அவருடைய இருக்கையிலிருந்து காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் வழியாக ஊடுருவி அந்த வாசலுக்கு சென்று வெளியே போய் விடுவார் வழக்கமாக. அன்றைக்கு அப்படி செல்லுகிற போது ஒரு எம்பி எழுந்து, இந்த சபையினுடைய மரபு என்ன சொல்கிறது என்றால், யாரும் முதுகை காட்டக்கூடாது தலைவருக்கு என்று இங்கே சபையிலே மரபு இருக்கிறது. பில் மோடி அதை மீறுகிறார். அவர் முதுகை காட்டியவாறு வாசலை நோக்கி செல்கிறார் என்றவுடன் மோடி எழுந்தார். இந்திரா காந்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. மோடி எழுந்தார். மிஸ்டர் சேர், ஐ டோன்ட் ஹேவ் எய்தர் பேக் ஆர் ஃப்ரண்ட், ஐ ஆம் ரவுண்ட் என்று சொன்னார். எனக்கு முன்பக்கமும் கிடையாது பின்பக்கமும் கிடையாது, நான் ரவுண்டா பந்து போல சுற்றி இருப்பவன் என்று. இந்திரா காந்தி உட்பட எல்லோரும் சிரித்தார்கள். அப்படிப்பட்ட பிலுமொழி அவர்களை பார்த்து சபை தலைவர் துணைத் தலைவர் வந்து உட்கார்ந்து இடது பக்கம் பார்த்துவிட்டு, what a surprise, Mr. Modi ji, you are sitting here, never happened in this house. பிற்பகல ஒரு நாள் இந்த சபைக்கு வந்ததில்லை, இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, என்ன காரணம் என்றார். அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், for the sake of my friend Swami கோபால் சாமி, அவருக்காக அவர்களை கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னவாறு அவர்கள் தலைவர் கொண்டு வந்த மசோதாவை நான் ஆதரித்து பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என்று அற்புதமான ஒரு ஆங்கில உரை நிகழ்த்தினார். இங்கிலீஷ் இஸ் a window for world knowledge. உலக ஞானம் அறிவதற்கு சாதனம் தான் ஆங்கிலம். அது இந்தியாவிலே இருக்கிற வரைதான் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு இருக்கும். இல்லையே இந்தியை நீங்கள் திணிப்பீர்களானால் இந்தியா துண்டு துண்டாக சிதறுண்டு போகும் என்று பிலுமோடி மாறனுடைய மசோதாவிலே பேசினார். அதே போல துண்டு துண்டாக இந்த நாடு பிரிந்து போகும் என்று பலமுறை எச்சரித்ததோடு எங்கள் காஞ்சி மாநாட்டில் நான் தீர்மானம் கொண்டு வந்து வாசித்தேன். இனிமேல் இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியன் யூனியன் என்று அரசியல் சட்டத்தில் எழுதக்கூடாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்றுதான் எழுத வேண்டும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பல மாநிலங்கள் சேர்ந்த கூட்டமைப்பு அமெரிக்கா என்பதை போல பல மாநிலங்கள் சேர்ந்த கூட்டமைப்பு தான் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் இப்படி ஒரு தீர்மானத்தை எந்த காலத்திலும் போட்டது கிடையாது. எங்கள் மாநாட்டிலே இந்த தீர்மானத்தை போட்டோம். பத்திரிகையாளர்களை சந்தித்த போதும் அதை நான் வலியுறுத்தி பேசினேன். இதையெல்லாம் மீறி நீங்கள் இந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பீர்களானா, இந்துத்துவ கோட்பாடுகளை திணிப்பீர்களானா, I do warn you, the union government. நான் சூலூர் மேடையில் இருந்தவாறு எச்சரிக்கிறேன். இந்த உபகண்டம் இது பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல, it is not a country, this is a subcontinent. இது ஒரு உபகண்டம் consisting of so many nationalities, பல தேசிய இனங்களை கொண்ட உபகண்டம் தான் இந்த இந்தியா என்று தன் கன்னி பேச்சிலே மேடன் ஸ்பீச்சிலே அறிஞர் அண்ணா அவர்கள் 1963 ஏப்ரல் மாதம் ராஜ்யசபையிலே முதல் பாராகிராஃபில் தான் அவர் பேச்சை தொடங்கும் போது பேசிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், therefore we want right of self determination, சுய நிர்ணய உரிமை எங்களுக்கு வேண்டும். இதை பல பேர் அண்ணா கொள்கையை விட்டு விட்டார். அங்க பார்லிமெண்ட் போன உடனே இந்த திராவிட நாட்டை மறந்து விட்டு வேறு எதையோ பேசிவிட்டு வந்து விட்டார் என்றார். அந்த கன்னி பேச்சை நான் மீண்டும் எடுத்து கடைசியாக இப்பொழுது விடைபெற்று வந்தேனே, என் பதவிக்காலம் முடிந்து அங்கே இருக்கிற எம்பிக்களின் தலைவர்கள் விடைபெற்று ஓய்வு பெற்று செல்கிறவர்களை வாழ்த்தி பேசி அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த போது நான் எழுந்திருந்து அண்ணா என்ன பேசினாரோ அதை அப்படியே மேற்கோள் காட்டி, இந்த உபகண்டம் துண்டு துண்டாக தனித்தனி தேசிய இனங்களாக பிரிந்து போகும் ஆபத்து இருக்கிறது என்றவுடன் ஒரு எம்பி எந்திரிச்சு only one nationality, Indian nationality என்றார். I don't agree with you. This consists of so many nationalities. நான் மீண்டும் சொன்னேன், மௌரிய சாம்ராஜ்யம் இருந்ததே, உங்கள் இந்தியா இருந்ததா? எங்கள் தென்னாடு உங்கள் நகாதிகள் இருந்ததா? குப்த சாம்ராஜ்யம் இருந்ததே, எங்கள் தமிழ்நாடு உங்கள் ஆளுகைக்குள்ளே இருந்ததா? கனிஷ்கரின் ஆட்சி இருந்ததே, ஹர்ஷவர்தன் ஆட்சி இருந்ததே,
என்றைக்காவது உங்கள் வடநாட்டு படைகள் எங்கள் செந்தமிழ் நாட்டு பூமியிலே காலெடுத்து வைத்ததுண்டா? எங்கள் மன்னர்கள் கடல் கடந்து சென்றார்கள், கீழ்த்திசை நாடுகளை வென்றார்கள் என்று சொல்லிவிட்டு ராஜராஜ சோழன் கங்கையை கடந்தான், இமயத்திலே புலிக்கொடி பதித்தார். அவன் மகன் ராஜேந்திர சோழன் கப்பல் படையை வைத்து கீழ்த்திசை நாடுகள் அனைத்தையும் ஜெயித்தார். இதை எழுதியிருப்பது யார்? பண்டித ஜவஹர்லால் நேரு. எங்கே இருந்து? நைனிட்டால் சிறைச்சாலையில் இருந்து. யாருக்கு? பிரிய மகள் பிரியதர்சினி இந்திராவுக்கு அதில் எழுதுகிறார், இந்தியாவிலே இருந்த எந்த சாம்ராஜ்யமும் இந்திய எல்லைக்கு வெளியே போனது கிடையாது, ஒரே ஒரு விதிவிலக்கை தவிர. That is the Chola Empire. சோழர்களின் சாம்ராஜ்யம். அவர்கள் இங்கே இருந்தபோது அவர்கள் சோழ சாம்ராஜ்யத்திலே கப்பல் படை வைத்திருந்தார்கள். அந்த கப்பல்களில் போர் யானைகளை ஏற்றிச் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த கப்பல் தாங்குகின்ற அந்த வலிமையை அந்த நிபுணர்கள் கப்பல்களை உருவாக்கும் போதே ஏற்படுத்தி இருந்தார்கள். ராஜேந்திர சோழன் எல்லா நாடுகளையும் கீழ்த்திசை நாடுகளை ஜெயித்தான், புலிக்கொடியை பறக்க விட்டான். இந்த பெருமை இந்தியாவில் எந்த சாம்ராஜ்யத்திற்கும் எந்த மன்னருக்கும் கிடையாது என்று மகளுக்கு எழுதினார். இதை 1986 வருடம் நவம்பர் 26 இதை நான் பேசினேன். பேசிவிட்டு என் சக நண்பர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, நீங்கள் இன்றைக்கு வெளியே போகும்போது பாராளுமன்ற கட்டிடத்தினுடைய வெளிச்சுவரின் உள்பக்கத்தை பாருங்கள். வரிசையாக சித்திரங்கள் இருக்கும், ஓவியங்கள் இருக்கும். அதில் ஒரு ஓவியம் மகாராணா பிரதாப் சிங்கினுடைய தியாகத்தை பற்றிய ஓவியம். அதற்கு அடுத்த ஓவியத்தை பாருங்கள், The Expedition of Chola Empire. அவர்கள் வெளிநாடுகளுக்கு படையெடுத்து சென்ற சோழ சாம்ராஜ்யம் என்று படத்தை எழுதிவிட்டு வேலும் வாளும் தாங்கிய வீரர்கள் கப்பல்களிலே இருக்க, கப்பலிலே புலிக்கொடி பறக்க, கடற்கரையில் இருந்தவாறு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கையில் வேல் ஏந்தியவாறு அந்த படைகளை நோக்கி நீட்டியவாறு அந்த படம் வரையப்பட்டிருந்தது. இதை பார்த்துவிட்டு செல்லுங்கள், எங்கள் சரித்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்றேன். சரியாக ஒரு வார காலம் கழித்து வந்து நான் பார்த்தேன், அதிர்ச்சி விட்டேன். அந்த படம் அந்த சுவற்றிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. நான் அதற்கு பிறகு வந்த எல்லா அமைச்சரவைகள் காலத்திலும் கேட்டிருக்கிறேன், அந்த படத்தை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறீர்கள்? எங்கள் பெருமையை, எங்கள் சாதனையை, எங்கள் வெற்றிகளை விவரிக்கின்ற படம் அல்லவா அது? ஏன் எங்கே கொண்டு போய் ஒழித்து வைத்தீர்கள் என்று கேட்டேன். இப்பொழுது நரேந்திர மோடியை கேட்கிறேன். நான் ராஜ்யசபையில் இருந்தால் நேர்நிலையில் கேட்டிருப்பேன். இப்பொழுதற்கு வாய்ப்பில்லை. சூலூர் கூட்டத்தின் வாயிலாக பிரதம மந்திரியை கேட்கிறேன். அந்த ஓவியம் எங்கே இருக்கிறது? Where is that portrait? எங்கே அந்த சித்திரம் இருக்கிறது? அதை திரும்ப கொண்டு வந்து அந்த சுவற்றிலே பதிப்பித்தால் நீங்கள் தமிழ்நாட்டை, தமிழர்களை, சோழ மன்னர்களை, புலிக்கொடியை நீங்கள் ஆதரித்ததாக அர்த்தம். இல்லையே நீங்கள் வெளிவேசம் போடுகிறீர்கள். இதையெல்லாம் சொன்னால் தமிழர்கள் மயங்கி விடுவார்கள் என்று கருதி சோழ சாம்ராஜ்யத்தை பற்றியும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பற்றியும் நீங்கள் வாய்கிழிய பேசிவிட்டு போய்விட்டீர்கள். எங்கள் தமிழர்களை ஏமாற்றலாம் என்று கருதிக்கொண்டு அது ஒரு காலம் நடக்காது. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், இங்கே என்னை போன்றவர்கள் லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் நாடி நரம்புகளின் உணர்ச்சியை நான் ஊட்டுவேன். இயற்கை எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குரலின் ஒலி அடங்குகின்ற வரையில், என் நாவுக்கு பேசுகிற சக்தி இருக்கின்ற வரையில், கொண்டை குழியிலே ஜீவன் இருக்கின்ற வரையில் நான் நாடு சுற்றி வருவேன். நாற்சந்தி முனைகளிலே நின்று பேசுவேன். தமிழக மக்களை, குறிப்பாக இளைஞர்களை, மாணவர்களை, அவர்களை தட்டி எழுப்புவேன். உங்கள் மூதாதையர்கள் யார்? உங்கள் பூர்வீகம் என்ன? கடந்த காலத்திலே நம் தமிழர்கள் சாதித்தது என்ன? அது கீழடி ஆய்வுப் பொருள்கள் மூலம் மட்டும் தெரிந்து விடாமல் இப்படிப்பட்ட சரித்திரத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், புகழ்மிக்க வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். அந்த உணர்வைத்தான் தந்தை பெரியார் முதலில் ஏற்படுத்தினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனை ஏற்படுத்தினார். அந்த உணர்வு காரணமாகத்தான் தாளமுத்து நடராசனும்
அரங்கநாதனும் சின்னசாமியும் சிவலிங்கமும் நான் தொடக்கத்தில் சொன்னதை போல கீரனூர் முத்துவும் அங்கே மாயவரம் சாரங்கவாணியும் பீளவேடு தண்டவாணியும் தங்களை அழித்துக் கொண்டார்கள். திமுக கழகத்தை காப்பாற்ற மாவீரன் கேவி சாமியும் உடையார்பாளையம் வேலாயுதமும் திராவிடர் கழகத்தை காக்க உடையார்பாளையம் வேலாயுதமும் அதற்கு பிறகு வண்ணை பாண்டியனும் நெல்லிக்குப்பம் மஜீதும் பிரதாபச்சந்திரனும் தங்கள் உயிர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தத்தம் செய்தார்கள். திராவிட இயக்கத்திற்காக தங்கள் உயிர்களை தந்தார்கள். இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படியுங்கள் தம்பிகளே. பதவிகள் ஏதாவது வருமா என்று ஏங்கி கிடப்பவனல்ல வைகோ. என் புதல்வன் எங்கள் இயக்கத்தினுடைய 99.9% தோழர்களினுடைய கட்டாயத்தின் பேரில் வற்புறுத்தலின் பேரில் அவன் கழகத்திற்குள்ளே வந்தான். நான் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டேன். மறுமலர்ச்சி திமுக கழகத்திலே பிரவேசிக்க ஒருபோதும் நான் உடன்பட மாட்டேன் என்று நிர்வாக குழுவிலே நான் பேசிய போது ஆடுதுறை முருகனும் ஆடிட்டர் அர்ஜுனராஜும் போன்றவர்கள் அனைவருமே வரிசையாக எழுந்து, நீங்கள் என்ன சர்வாதிகாரியா, எதேச்சாதிகாரியா, உங்கள் புதல்வன் கட்சிக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை? இல்லை, நான் சில கோட்பாடுகளின் அடிப்படையிலே இயக்கத்தை நடத்தி வருகின்றவன், ஆகவே அதை அனுமதிக்க நான் தயாராக இல்லை என்றேன். அப்படியானால் வாக்கெடுப்பு நடத்துங்கள், ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னார்கள். நான் உடன்பட்டேன். ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது. அவன் துறை கட்சிக்கு வரலாமா வேண்டாமா என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்ட வாக்குச்சீட்டு ஓரிடம் கொடுக்கப்பட்டது. தனித்தனியாக சென்று அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே ஒரு ஓட்டை பதிவு செய்து விட்டு வந்தார்கள். 106 பேர் நிர்வாக குழு உறுப்பினர்கள். அதில் 104 பேர் துரை வைகோ மறுமலர்ச்சி திமுகவுக்கு வர வேண்டும் என்று வாக்களித்திருந்தார்கள். பொதுவாக எல்லா கண்முனையிலும் போட்டுத்தான் அந்த ஓட்டுகள் எண்ணப்பட்டன. 2 பேர் கூடாது என்று அவர்கள் கருத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் அவன் இயக்கத்துக்குள்ளே வந்தானே தவிர அதை ஒரு சொல்கிறாரா, முன்கூட்டியே இவர் சொல்லி வைத்து விட்டார். இப்படிதான் ஓட்டு போடவில்லை, அழுகி போய் அவனாக எழுதுகிற கை விரல்கள் அழுகி போகும். சத்தியத்தின் பக்கம் நிற்பவன், உண்மையின் பக்கம் நிற்பவன். ஆகவே அந்த முடிவுக்கு பிறகு அவன் அரசியல் கட்சிக்கு வர வேண்டும் என்று இவர்கள் தீர்மானித்த அந்த காலகட்டத்தில் நான் தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கவில்லை. இந்த முடிவு திணிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இப்பொழுது மந்திரி பதவிக்காக போய் மனு போடுகிறான், பிரதமரை சந்திக்கிறான், மறுமலர்ச்சி திமுக அமைச்சரவையிலே சேர துடிக்கிறது என்று என் மீது மிகுந்த அன்பும் அளவற்ற மரியாதையும் வைத்திருக்கிற பத்திரிகைகள் 8 காலம் வாழ்க பத்திரிகா தர்மம், வாழ்க அவர்களுடைய பத்திரிகைகள். நான் இதற்காகத்தான் கூட்டணி மாறப்போகிறேன். கூட்டணி மாறப்போகிறது மதிமுக. இது ஒரு நாள் செய்தி. பிரதமரை சந்தித்ததை அமைச்சர் பதவி வாங்குவதற்காக நான் சொல்லுகிறேன். விஸ்வநாத் பிரதாப் சிங் என்னிடம் பேசியது உண்டு. என்னுடைய கேபினெட்டிலே உங்களை சேர்த்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று. அந்த ஆசையை விட்டுவிடுங்கள் தலைவர் அவர்களே. திமுக எடுக்கிற முடிவுதான் முடிவு. என்னையே பிரதிநிதித்தாலும் நான் ஒருபோது அமைச்சராக ஒப்புக்கொள்ள மாட்டேன். 98லும் 99லும் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமரான போது என்னுடைய அமைச்சரவையிலே நீங்கள் சேர்ந்தால் என்னுடைய கேபினெட் பலம் வாய்ந்ததாக இருக்கும். You will be a pillar of strength to me என்று வாஜ்பாய் சொன்னபோது அவர் வீட்டுக்குள்ளே அத்வானி இருக்கிறார். நான் சொன்னேன் அவரிடம், ஒரு காலம் அமைச்சர் பதவியை நான் ஏற்க மாட்டேன். Even otherwise I will be a pillar of strength to your government on the floor of the parliament. இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு பக்கத்துணையாக வைரத்தூணாக வைகோ நிற்பார் என்று சொல்லியதும், அவர் ஈரோடு மாநாட்டிலே உங்கள் கொங்கு மண்டலத்திலே நடைபெற்ற மாநாட்டில் உள்துறை அமைச்சர் லால்கிஷன் அத்வானி பேசும்போது வைகோ இஸ் a
ரேர் பெக்கூலியர் ஸ்பெசிமன். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். நானும் வாஜ்பாயும் எவ்வளவோ சொன்னோம், நீங்கள் கேபினட் மந்திரியாக வேண்டும் என்று. ஒரேடியாக நிராகரித்து விட்டார். ஒருபோதும் நான் மந்திரி ஆக மாட்டேன் என்று என் சகாக்கள் 2 பேருக்கு மந்திரி கொடுங்கள், பதவி கொடுங்கள் என்று கண்ணப்பனுக்கும் செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் அமைச்சர் பதவியை பெற்றுக் கொடுத்தவன் இந்த வைகோ என்பதை நாடு நன்றாக அறியும். அப்படிப்பட்ட நானா கூட்டணி மாறப்போகிறேன்? 8 வருடங்களுக்கு முன்னால் தீர்மானமாக ஒரு முடிவெடுத்து திராவிட இயக்கத்தை தகர்ப்பதற்கு பல சக்திகள் முனைகின்றன. திராவிட இயக்கத்தை காப்பது நம்முடைய கடமை என்று முடிவெடுத்து நிர்வாக குழுவிலே கலந்து பேசி எல்லோரிடமும் 1.5 மணி நேரம் நான் விளக்கம் தந்து நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் போய் சேர்ந்து விடும். திமுக கழகம் பலமான கட்சி, கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட கட்சி, சல்லிவேர் வரை ஊரெங்கும் பரவி இருக்கிற கட்சி. அதை சிதைப்பதற்கு முனைகிறார்கள் வடநாட்டில் இருந்து வந்து. அதை நாம் அனுமதிக்க கூடாது. நம்முடைய கட்சிக்கு அந்த அளவுக்கு வாக்கு வங்கி கிடையாது, அந்த அளவுக்கு கட்சி பலம் கிடையாது. ஆனால் இருக்கிற கண்மணிகள் ஸ்பார்ட்டா வீரர்களை போல உறுதியானவர்கள், நெஞ்சுரம் வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய இயக்கம், நம்முடைய பலத்தையும் சேர்த்து கொடுப்போம், நம்முடைய சக்தியையும் சேர்த்து திமுகவுக்கு தருவோம். அது நம்முடைய இறுதியான உறுதியான முடிவு என்று அறிவித்து இதே கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இன்றைய முதலமைச்சர் வருகிற போது என் சகோதரர்கள் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் பார்க்க நான் அந்த விமான நிலையத்துக்குள்ளே காத்திருந்து இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டோம், திமுக கழகத்தோடு கரம் கோர்ப்பது என்று நான் சொல்ல, அதை போய் அப்பொழுது பேசினால் செவிகள் கேட்கும், மனம் புரிந்து கொள்ளும் அந்த நிலையில் இருந்த கலைஞர் அவர்களிடம் அவர் போய் சொல்ல, அதற்கு பிறகு ஒரு நாள் அவருடைய நீண்ட நாள் வாழ மாட்டார் உயிரோடு என்ற போது நான் பார்க்க சென்றேன். தளபதி ஸ்டாலினும் நான் மாத்திரம் அந்த கோபாலபுரம் வீட்டில் அந்த படிக்கட்டுகளிலே ஏறி அவர் படுத்திருந்த அறைக்குள்ளே சென்றோம். படுத்திருந்த அவரிடம் ஸ்டாலின் அவர்கள் அவர் தோளை கட்டி, அப்பா வைகோ வந்திருக்கார்ப்பா என்று சொன்னார். லேசாக கண் விழித்து பார்த்த கலைஞர் அவர்களிடம், நான் உங்களுக்கு எப்படி பக்கபலமாக ஒரு காலத்தில் போராடினேனோ உடனிருந்தேனோ அதே போல தம்பி தளபதிக்கும் நான் பக்கபலமாக என்னைக்கு இருப்பேன் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் என்று சொன்னதை திருச்சியில் நடைபெற்ற ஒரு புத்தக விழாவில் இதே வார்த்தைகளை ஸ்டாலின் சொன்னார். நான் சொன்னால் வேண்டும் என்று சொல்வதாக அவர் சொன்னார். பக்கபலமாக உங்களுக்கு இருந்ததை போல எனக்கும் இருப்பார் என்று வைகோ சொல்ல, கண்களிலே இருந்து கலைஞர் கண்களிலே கண் கலங்க கண்ணீர் கசிய, கையை அவர் நீட்ட, இவர் அந்த கரத்தை பற்றிக் கொள்ள, இதை அருகிலே இருந்து பார்த்தவன் நான் என்று திருச்சியில் நடைபெற்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே இன்றைய முதலமைச்சர் அவர்கள் பேசினார்கள். அந்த முடிவிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதில் எந்த விதமான வேறு சுணக்கத்துக்கு இடமில்லை. என்னோடு இருப்பவர்கள் யாரும் பதவி ஆசைகளுக்காக வந்தவர்கள் அல்ல. 1993 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பாளையங்கோட்டையிலே தம்பி டேவிட், ஒரு கிறிஸ்டியன் யங்ஸ்டர், எங்களுக்கு பந்தல் அமைப்பவர், மேடை அமைப்பவர் அவர்தான். அவருடைய கல்யாண வரவேற்பில் நான் பேசினேன். அக்டோபர் 18ஆம் தேதி மாலையில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, எல்லோரும் என் பின்னால் வாருங்கள் என்று உங்களை நான் அழைக்கவில்லை. என்னோடு வந்தால் கவுன்சிலராக முடியாது, என்னோடு வந்தால் பஞ்சாயத்து தலைவராக முடியாது, என்னோடு வந்தால் எம்எல்ஏ எம்எல்சி எம்பி ஆக முடியாது, என்னோடு வந்தால் ஒரு காலம் மந்திரியாக முடியாது. என்னோடு வந்தால் கரிவால் என்றைக்கு போர்க்களத்திலே சொன்னதை போல வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் ரத்த துளிகளும் தான் வழிநெடுகிலும் இருக்கும். போராட்ட களங்கள் இருக்கும், சிறை கூடங்கள் இருக்கும். இதற்கு சித்தமானவர்கள் மட்டும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், மற்றவர்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று சொன்ன வார்த்தைகள் வைகோ சொன்ன வார்த்தைகள். அதை பின்பற்றித்தான் வந்தார்கள்.
வந்தவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், உறுதியாக என்றைக்கும் இருப்பார். நான் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்துள்ள போகிறேன்? 30 வருடம் திராவிட முன்னேற்ற கழகம், 31 வருடத்துக்கு மேலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஏறத்தாழ 62 ஆண்டுகள் என் பொது வாழ்வில் கிட்டத்தட்ட 29 முறை சிறை சென்றிருக்கிறேன். திமுக கழகத்திலே 25 முறை சென்றது போல 1.25 வருடம் புடா கைதியாக இருந்தேன். சாதாரண கைதியாக, சி கிளாஸ் பிரிசனராக. எவர் சிறுவர் தட்டுக்கள் எல்லாம் சிறைவாசிகள் வீடுகளில் இருந்து கொண்டு வந்தாலும் நான் ஏழை கைதி வாங்குகிற அந்த அலுமினிய தட்டிலே அவனுக்கு என்ன உணவு கொடுக்கப்பட்டதோ அந்த உணவை தவிர இன்டர்வியூவிலே கூட ஒரு உணவு பண்டம் நான் வாங்கியது கிடையாது. அது தொண்டனுக்கு செய்கிற துரோகமாக நினைத்தவன் நான். எனக்கு நவம்பர் மாதத்தில் வேலூர் குளிர், வெயில் காலத்திலே நெருப்பு வெயில், மலை சிகரங்களின் மீது குன்றுகள் மீது பட்டு இரவு வேளைகளில் நவம்பர் டிசம்பரில் குளிர் தாங்க முடியாது. என்னுடைய அறையின் கதவிலே ஒரு சாக்கை தொங்கவிட்டிருந்தேன். உள்ளே கொசுவர்த்தி எரித்து வைத்திருந்தேன். அந்த கொசுவர்த்தியினுடைய புகை திறந்தோர் சுவாசித்து 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 எனக்கு இருமல் வந்தது. எந்த மருந்துக்கும் அது கட்டுப்படவில்லை. விடிய விடிய இருமிக் கொண்டிருப்பேன், பகல் பொழுதும் இருமிக் கொண்டிருப்பேன். டாக்டர் கலாநிதி என்னை பார்க்க வந்தார். என்ன இப்படி இருமுறீங்க? ஒருவேளை டிபியா இருக்குமோ நான் டவுட் பண்றேன். இங்க எக்ஸ்ரே கிடையாது, ஜெயில ஜிஹெச்ல இருக்கு. நாளைக்கே போய் ஜிஹெச்ல நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துக் கொள்ளுங்கள், சூப்பர் கிட்ட இப்பொழுதே சொல்லுகிறேன் என்றார். நான் டாக்டர் கலாநிதியிடம் சொன்னேன், சூப்பரண்டே அனுபவிச்சால் நாம் ஜெயிலை விட்டு போக மாட்டேன், நான் போய் எக்ஸ்ரே எடுக்க மாட்டேன். ஏன்? ஒருவேளை எக்ஸ்ரே டிபி நோய்க்கான அறிகுறிகள் இருக்கின்றது என்று ரிப்போர்ட் ஒருவேளை வந்துவிட்டால் என்னை கேட்காமலே என் சகோதரர்கள் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் எனக்கு ஜாமீன் மனு போடுவார்கள். ஜாமீன் கோர்ட் கொடுக்கக்கூடும். அப்பொழுது சொல்வார்கள், வீதிகளிலே இருந்து இவன் சிறைக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை, அதனால் இருமல் என்று ஒரு நாடகம் போட்டு ஆஸ்பத்திரியிலே போய் டாக்டர்களை சரி கட்டி ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வாங்கி கோர்ட்டுக்கு அணுக சொல்லி ஜாமீன் வாங்கி ஜெயிலை விட்டு ஓடிவிட்டான் என்று சொல்வார். ஆகவே நான் ஒருபோதும் சிறையை விட்டு வெளியே வர மாட்டேன் என்றேன். என் சகோதரர் டாக்டர் மாசிலாமணி, அவர் ஒரு மருத்துவர், எல்லா மருந்துகளும் பயனளிக்க 2-2.5 மாசம் அவர் ஒரு ஸ்ட்ரிப் மெடிசின்ஸ் மாத்திரைகளை கொண்டு இது ஒரு வேளை கேட்கும், இதை சாப்பிடுகிற ஒரு நாளைக்கு 3 வேளை என்றான். சாப்பிட்டேன். 5வது நாளே என் இருமல் என்னை விட்டு அகன்றது. நான் ஏன் இதைக்காக சொல்லுகிறேன்? என் சகாக்கள், என் சகோதரர்கள், என் தோழர்கள், என் கண்மணிகள் எங்கேயும் தலைகி கொள்வதற்கு ஒரு காலம் வைக்கோ காரணமாக எவ்வளவு காலம் வாழப் போகிறோம்? வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி ஓடி மறைந்து விட்டது. 81 வயது கடந்து விட்டது. இன்னும் சில ஆண்டுகள் இயற்கை அன்னை எவ்வளவு காலத்துக்கு என்னை வாழ அனுமதிக்கிறாளோ அவ்வளவு காலத்துக்கு வாழ்வேன். செந்தமிழ் நாட்டுக்காக, செந்தமிழ் மொழிக்காக, ஈழ தமிழர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, நமக்காக பேச நாடாளுமன்றத்திலே ஒரு பிரதிநிதி இல்லையே என்று ஏங்குகிற, நாங்கள் அனாதைகளா என்று தவிக்கின்ற நாதியற்ற மக்களுக்காக என்னுடைய குரல் ஒலித்துக் கொண்டே, அது நாடாளுமன்றத்திலே ஒலிக்க முடியாமல் போனாலும் மக்கள் மன்றத்திலே இப்படிப்பட்ட சூலூர் வீதிகளிலே அது ஒலிக்கும். அந்த சக்தியை இயற்கை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதை பயன்படுத்துவேன். எனக்காக அல்ல, என் குடும்பத்துக்காக அல்ல, மதுவை ஒழிப்பதற்காக. என் தாயார் சொல்லி சொல்லி கேட்காமல் உண்ணாவிரதம் இருந்து அதன் காரணமாகவே இன்னும் 5 ஆண்டு காலம் உயிர் வாழ வேண்டிய என் தன்னை மாரியம்மாள் செத்து போனாள். என்னுடைய தம்பி வை ரவிச்சந்திரன் 37 புலிகளை, விடுதலை புலிகளை, காயமுற்ற புலிகளை வீட்டிலே வைத்திருந்து அதிலே சில பேருக்கு கண்கள் தெரியாது, கைகள் கிடையாது, கால்கள் கிடையாது. ஒரு இளைஞனுக்கு 2 கண்ணும் தெரியாது, முழங்கைக்கு கீழே 2 கையும் கிடையாது, முழங்காலுக்கு கீழே 2 காலும் கிடையாது. இப்படி ஒரு உருவம். அந்த பிள்ளையை 2 கையாலும் தூக்கிக் கொண்டு போய் காலையிலே கழிப்பறையிலே உட்கார வைத்து அவனை சுத்தப்படுத்தி விட்டு பகல் பொழுதிலே டாக்டர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து
3 வேளையும் தாயார் அறுசுவை உணவு தாயார் சமைப்பது அந்த பிள்ளைகளுக்கு போட்டுவிட்டு கடைசி 6 மாதம் வாடகை வீட்டிலே பாளையங்கோட்டைக்கு பக்கத்திலே அவர்களை வைத்திருந்த போது 17 பேர் சுகமாகி போர்க்களத்துக்கே திரும்ப போய்விட்டார்கள். புலிகளின் போர்க்களத்துக்கு 20 பேர் வீட்டில் இருந்தார்கள். டிஎஸ்பி பதவேசம் ஓய்வுற்று விட்டார். இப்பொழுது அவர் வீட்டுக்கு வந்து, தம்பி, நாளை ராத்திரிக்குள்ள உங்க வீடு ரெய்டாக போகிறது, ஆயுதங்கள் ஏதாவது இருந்தால் அதை அப்புறப்படுத்தி விடுங்க சொல்ல. ஒரு ஆயுதம் கிடையாதுங்க. அவங்க கட்டியிருக்கிற விசக்குப்பி ஒண்ணுதான் கழுத்துல தொங்குது, வேற ஆயுதம் கிடையாது. மறுநாள் அவன் தன் துணைவியாரையும் மற்றவர்களையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு அவன் மாத்திரம் அவர்களோடு இருந்தான். போலீசார் வந்து அவனையும் சேர்த்து கைது செய்து கொண்டு போனார்கள். 21 பேராக மன்றத்திலே நிறுத்தப்பட்ட போது ஜட்ஜி கேட்டார், தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், இப்பொழுது விடுதலை புலிகளை நீங்கள் வீட்டிலே வைத்திருந்தது குற்றம் தானே என்று கேட்டார். அவன் தயங்காமல் சொன்னான், உங்கள் சட்டப்படி அது குற்றமாக இருக்கலாம், என் மனச்சாட்சியின்படி அது மனிதாபிமான கடமை, அதில் தவறு எதுவும் கிடையாது என்று பதில் சொன்னான். இது பத்திரிகைகளிலே வெளிவந்தது. சோழ மண்டலத்தின் திமுக சேனாதிபதி சேலம் சிறையிலே என்னோடு இருந்த அண்ணன் கோசி மணி அண்ணா அறிவாலயத்தினுடைய தாழ்வாரத்திலே என்னை பார்த்து இங்க வா என்று சொல்லி, நீ வானலாக பேசி எழுதி ஜெயிலுக்கு போய் ஊர் ஊராக போய் திமுக மேடையில பேசி நல்ல பெயர்லாம் வாங்கியிருந்த, உனக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைத்தது நினைச்சிட்டு இருக்கியா? உன் தம்பி ரவிச்சந்திரன் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு அவன் உச்சத்துக்கு போய்விட்டான் என்று அண்ணன் கோசி மணியவர் சொன்னாரே, அவனை சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியிலே நான் போட்டியிடவில்லை என்ற போது என் தம்பி ரவிச்சந்திரனை நான் வேட்பாளராக நிறுத்தினேனா? என்னை விட மனிதாபிமானம் மிக்கவர், என்னை விட நோய்வாய்ப்பட்ட மக்களை மருத்துவமனைகளுக்கு போய் சார்ந்து உதவி செய்யக்கூடியவர், புது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவர். ஆனால் அவனை நான் அறிவிக்கவில்லையே, சிவகாசி எம்பி வேட்பாளர் என்று நான் அறிவிக்கவில்லையே. என் மனைவியினுடைய அண்ணன் ராமானுஜம் அவர்களினுடைய மூத்த புதல்வன் சரவண சுரேஷ் காவிரி பிரச்சனையை காப்பதற்காக தளபதி ஸ்டாலின் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் நான் கலந்து கொண்டு கடலூர் கூட்டத்திலே பேசிவிட்டு இரவிலே தஞ்சைக்கு சென்று வழக்கமாக தங்குகிற தமிழ்நாடு விடுதியிலே நான் தங்கியிருந்த போது 6 மணிக்கு எழுந்து தொலைக்காட்சியை நான் சுற்றிய போது தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. விருதுநகருக்கு பக்கத்தில் சூளக்கரை வீட்டில் சரவண சுரேஷ் என்ற இளைஞன் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு மரணப்படுக்கையில் உயிர் ஊசலாடுகிற நிலைமையிலே இருக்கிறார் என்ற அந்த செய்தி வந்தது. உடனே என் துணைவியாரிடம் தொலைபேசியிலே கேட்டேன், அலைபேசியிலே, ஆம், நம்ம சுரேஷ் அப்படி செய்து விட்டார் என்றார். ஒவ்வொரு தேர்தலிலும் எனக்கு பக்கபலமாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்கிறவன், மேடைக்கு வரமாட்டான், புகைப்படத்துக்கு வரமாட்டான். அவன் ஏன் இப்படி தீக்குளித்தான்? அவன் அப்பாவிட சொல்லி இருக்கிறான், மாமாட்ட சொல்லாதீங்க, நான் செத்து போயிருக்கிறேன், என்னை காப்பாற்ற முயற்சிக்காதீங்க, ஏன் இந்த முடிவெடுத்தான் என்று நான் விசாரித்தேன். அவன் 10 நாட்களாக தன் மனைவியிடம் புரிந்து கொண்டே இருந்திருக்கிறான். மாமா எவ்வளவோ தியாகம் செய்தார்கள். இன்னைக்கும் முல்லை பெரியாருக்காக, நீட்ரோனுக்காக, ஸ்டெர்லைட் எடுத்து, நெய்வேலிக்காக, புது பிரச்சனைகளுக்காகவே போராடுறார்கள். இதை பாராட்டாட்டாலும் பரவாயில்லை. அவரை எவ்வளவு இழிவுபடுத்தி பதிவுகள் போடுகிறார்கள், எவ்வளவு கேவலமான பதிவுகளை மாமாங்கள் போடுகிறார்கள், என்னால் தாங்க முடியலையே என்று வீட்டில் அழுதான். பதிவுகள் போன்ற நண்பர்களுக்கு மிக்க நன்றி. அவன் ஜீவன் பறிபோவதற்கு நீங்கள் தானே காரணம். அவன் மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்று தஞ்சையிலிருந்து மதுரை அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு விரைந்தேன். அவன் இருந்த அறைக்குள் சென்றபோது அவருடைய பேச்சு நின்று விட்டிருந்தது, மூச்சு இடையோடி கொண்டிருந்தது. மறுநாள் அதுவும் நின்றது. அவன் உடலை தூக்கிக் கொண்டு பெருமாள்பட்டி மயானத்திலே வைத்து தகனம் செய்துவிட்டு நீட்டினோ எதிர்ப்பு நடைபயணத்தில் புலி வில் கயல் கொடியை ஸ்டாலின் கையில் கொடுக்க நான் புறப்பட்டேனே. அந்த பயணத்தை தொடர்வதற்காக மீண்டும் நான் வந்து நீட்டினோ எதிர்ப்பு நடைபயணத்திலே நான் கலந்து கொண்டேன். என் குடும்பம் இதை விட செய்ய வேண்டும். என் குடும்பத்திலே ஒருவரை உயிரோடு பலி கொடுத்திருக்கிறேன். என் தாயும் என் தம்பியும் காயப்பட்ட விடுதலை புலிகளுக்காக என் வீட்டையே அவர்களினுடைய பாசறையாக ஆக்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு மேல்
அவர்களை கொண்டு போய் கடைசியில் அவர்கள் கைதாகிற போது இவரும் சேர்ந்து கைது செய்யப்பட்டு பத்மநாபா கொலை வழக்கிலே தம்பி ரவிச்சந்திரன் குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டு அவன் சென்னை சிறையிலும் பாளை சிறையிலும் ஒரு ஆண்டு காலம் இருந்தானே, சிறை தவம் இருந்தானே, அவனை நான் வேட்பாளராக நிறுத்தவில்லையே, அவனை இந்த பதவிக்கு நான் கொண்டுவரவில்லையே. இப்போது இந்த சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு என்னை வசைபாடுகிறவர்கள், என் மீது களங்கம் சுமத்துகிறவர்கள், கட்சிக்கு 4 ஆண்டு காலமாக மறைமுகமாகவே துரோகம் இழைத்தவர்கள், கட்சியை விட்டு வெளியே போனவர்கள், வெளியேற்றப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் இவர் ஆலோசனையாக சொல்ல எல்லா ஏடுகளுக்கும் தகவல் கொடுக்கின்ற வேலையும் இந்த கட்சியை எந்த விதமெல்லாம் களங்கப்படுத்த முடியுமோ அதற்கான வேலைகளையும் செய்தவர்கள் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. என்னை விட்டு விலகி சென்றவர்களை பற்றி நான் ஒரு வார்த்தை எந்த மேடையிலாவது நான் பேசியிருக்கிறேனா? என்னை விட்டு விலகி சென்ற பலவர் ஒரு வார்த்தை அவர்களை பற்றி சொன்னதில்லை. என்னோடு இருந்தவரை, என்னோடு பயணித்தவரை அவர்களுக்கு நன்றி. எங்கிருந்தாலும் அவர்கள் வாழ்க. இதைத்தான் சொல்லியிருப்பேன். இப்பொழுதும் அந்த நண்பருக்கு சொல்கிறேன், நீங்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருங்கள், நன்றாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தியாகத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட கோட்டை. இங்கு இருப்பவர்கள் தன்னலவாதிகள் அல்ல, சுயநலவாதிகள் அல்ல. இவர்கள் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மொழிக்காக பாடுபடுகின்றவர்கள். அதனால் தான் நான் பேச்சை முடிக்கிற போது கடைசியாக ராஜ்யசபாவில் அறிஞர் அண்ணாவின் கன்னி பேச்சை மீண்டும் மேற்கோள் காட்டி அண்ணா சொன்னார், we want right of self determination, சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்றுதான் தொடக்கத்திலும் சொன்னார், முடிக்கும் போதும் சொன்னார். நான் அதை மீண்டும் மேற்கோள் காட்டிவிட்டு நான் சொன்னேன், நான் என் ஜீவன் அடங்குகிற வரை நான் உயர்த்திய திராவிட இயக்க வாளை உயர்த்துவேன், அதை கீழே போட மாட்டேன். சுதந்திர தமிழீழம் பிறக்கின்ற வரையில் என் குரல் ஒலிக்கும், என் செயல் வளரும். நான் என் சகோதர கண்மணிகளுக்கு நன்றி சொல்வதற்கு முன்னால் கரும்புஞ்சி பொதிகள் என இந்த வானத்திலே சுற்றி வந்தனவே மேகங்கள் மழை நீரை சூரிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்கள், இந்த சூரிலே மழை பொழிந்தால் அத்தனை பேரும் உட்கார்ந்திருக்க முடியாது. மழை வரக்கூடும் என்று நினைத்து இயற்கை தாயே இந்த கூட்டத்தை பாதுகாத்து அம்மா ரொம்ப நன்றி. வாழ்க தந்தை பெரியார் புகழ், வாழ்க பேரறிஞர் அண்ணா புகழ், வாழ்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புகழ், வெல்க